அனைவருக்கும் வணக்கம். தமிழ்வேல் அகாடமியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி ஜிடிக்கு 2026க்கு கால்ஃபர் வந்திருக்கு. எக்ஸாம் பிப்ரவரி மாதத்துலேருந்து ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாதம் கிட்ட கேப் நமக்கு இருக்குது. ஸோ ஜனவரி மாதம் முழுசாக இருக்குது. இப்போ பிப்ரவரியில் எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. இப்போ டிசம்பரில் இதில் ஒரு 10 நாள் கிட்ட இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்வேல் அகாடமியில் இந்த எஸ்எஸ்சி ஜிடிக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மொத்தம் இதில் 4 பார்ட் இருக்குது. 80 கொஷின் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதாவது மேக்ஸ் 20, ரீசனிங் 20, இங்கிலீஷ் இல்லைனா ஹிந்தி 20 வரும். இன்னொன்று ஜென்ரல் நாலேஜ் பார்ட் 20 மார்க் வரும். இது நம்ம எல்லாமே ஒரு 50 டேஸில் கவர் பண்ணுற மாதிரி எல்லாத்தையுமே ஃப்ரீயாக நம்ம யூடியூப்பில் தான் கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம கிளாஸை நடத்திட்டு அதோட பிடிஎஃப்பும் நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருவோம். நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு இந்த ஜாபை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 31 லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு. ஒரு வேளை இதில் யாராவது அப்ளை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிவிடுங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப நல்ல போஸ்டிங். அதாவது போலீஸ்க்கு, இந்த டிஃபென்ஸுக்கு, இந்த மாதிரிலாம் எய்ம் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல போஸ்டிங்கு. அதாவது நம்ம நாட்டை பாதுகாக்கிறதுல அந்த ஃப்ரண்ட் லைன் ஆஃபீஸர் நீங்கள் தான். ஓகேங்களா? இதுக்கு மேலே வேறு என்ன இருக்குது? அப்போது அந்த போஸ்டிங் மேலே ஒரு கிரேசி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா நல்லா படிச்சிருங்க இப்போயே. ஏன்னா இப்போ நாள் இருக்குது. நம்ம இன்னும் கிட்ட போயிட்டு படிக்கிறோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ இப்போலேருந்தே படிச்சிருங்க. ஸோ நான் எதில் டெஸ்ட் எழுதணும்னு உங்களுக்கு சொல்லிடுறேன், எப்படி படிக்கணுன்றது நான் சொல்லிடுறேன். ஸோ நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஸோ நிச்சயமாக அந்த எக்ஸாம் கிராக் பண்ண முடியும்ப்பா. ஓகேங்களா? ஏன்னா நமக்கு நல்ல போதுமான டைம் இருக்கும். போதும், ஓரளவு ஒரு 50 நாள் இருந்துட்டால் கூட போதும். நம்மளால் நிச்சயமாக கிராக் பண்ண முடியும். ஸோ எப்படி படிக்கணுன்றது நான் சொல்லிடுறேன் இந்த இடத்துல. ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம எக்ஸாம் எழுத போகிறது 2026க்கு எழுத போகிறோம். 25ல் பார்த்தீங்க அப்படின்னா 42 ஷிஃப்ட்டு கொஷின் பேப்பர் இருக்குது. ஓகேங்களா? ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட் அப்படின்ற பேரில். ஸோ 14 நாள் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க உங்களுக்கு. இப்போ இந்த 42 கொஷின் பேப்பரை நீங்கள் எடுத்து பார்த்து நல்லா பாருங்கள். ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லேயும் பார்த்தீங்கன்னா ஸோ 20 மேக்ஸ் இருக்கும், 20 ரீசனிங் இருக்கும், 20 ஜிஎஸ்சி, 20 இங்கிலீஷ் இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு கொஷின் பேப்பரையும் எடுத்து பார்த்து அதில் என்ன மாதிரி ஏரியா கேட்டிருக்காங்க, ஸோ நம்ம சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்க, இன்னும் நம்ம எப்படி படிக்கணும், இல்லை அதை தாண்டி எப்படி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அனலைஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி படித்தோம் அப்படின்னா எக்ஸாமை ஈஸியாக கிராக் பண்ணலாம். ஏன்னா நல்லா பாருங்கள், 42 செட்டு கொஷின் பேப்பர் இருக்குது இந்த இடத்துல. அப்போது எல்லா செட்லேயும் ஒரே கொஷினே போட முடியாது. எந்த எக்ஸாம் லெவலுக்கு அவன் என்ன மாதிரி டைப் வைக்கணும்னு நினைக்கிறானோ அது எல்லாமே ஒரு செட்டு கொஷின் பேப்பர்லேயும் ஒவ்வொரு டைப்பாக நமக்கு கவர் ஆகிருக்கும். இதை தாண்டி நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டட் ஒரு பேட்டர்னும் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? இன்னும் இந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அதையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம கிளாஸை ஃபுல்லாக அட்டன் பண்ணிகிட்டே வாங்க. இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா அந்த கொஷினை அப்படியே ஃபோட்டோ எடுத்து நம்ம டெலகிராம் குரூப்பில் அனுப்புங்க. ஸோ உங்களுக்கு என்ன எப்படி சொல்லணுமோ நான் அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லி உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் இதுக்கு தேவை. ஓகேங்களா? ரொம்ப முக்கியம். இதுக்கு டெஸ்ட்டு நம்ம எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். டெஸ்ட்டு எல்லாமே டெஸ்ட் புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும்ப்பா. ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் புக் இருக்கும், அதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எஸ்எஸ்சி ஜிடிக்குன்னு டெஸ்ட் பேட்ச் வாங்கிக்கோங்க. இப்போது எடுத்த உடனே இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் லெவலில் ஆல்ரெடி படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதமா இல்லை ஒரு வருஷமாக அந்த மாதிரி கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் அந்த எக்ஸாமுக்காக. அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக இப்போலேருந்து கூட நீங்கள் டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்லிவிடுவேன். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷராக இருப்பீங்க, எதுவுமே தெரியாது. அப்போ எதுவுமே தெரியாமல் நம்ம கொஷின் பேப்பர் எடுத்து வச்சோம் அப்படின்னா நமக்கு டஃப் ஆகிடும். அப்போது ஒரு 10லேருந்து ஒரு 20 நாள் நீங்கள் கிளாஸ் நல்லா அட்டன் பண்ணிவிட்டு அதை நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதுங்க. இதில் இன்னும் ஒரு சிலர் நல்ல எக்ஸ்ட்ராடனரியாக படிச்சிருப்பீங்க, அவங்களுக்கு கிளாஸ் எதுவும் தேவைப்படாது. அவங்க டேரெக்டாக டெஸ்ட் நிறைய எழுதி நிறைய டெஸ்ட் எழுதுங்க. ஸோ அதில் நிறைய டெஸ்ட் எழுதும்போது உங்களுக்கு எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறீங்களோ அதுக்கான மிஸ்டேக்கை மட்டும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் சொல்கிறது அது நல்லா படித்தவங்களுக்கு. அப்போது இதில் ஒன்றும் தெரியாதவங்களும் இருப்பாங்க, ஸோ நல்லா படித்தவங்களும் இருப்பாங்க, இன் பிட்வீனில் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த லெவல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போது நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 42 செட்டு கொஷின் பேப்பர்லேயும் கேட்ட அந்த எல்சிஎம் ஹச்சிஎஃப் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அது பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் இருக்குது. அப்போது அந்த கொஷின் அதாவது நான் வந்து ஒரே ஒரு டைப் மட்டும் நடத்த மாட்டேன், அதில் ஈஸியானதை மட்டும் நடத்த மாட்டேன், அப்படிலாம் கிடையாது. எல்லாத்தையும் கவர் பண்ணி தான் நடத்த போகிறேன். ஓகேங்களா? ஏன்னா 42 கொஷின் பேப்பர்லேயும் நம்ம எடுக்கிற எல்சிஎம் ஹச்சிஎஃப் பார்த்தாலே போதுமானது என்ன கேட்டிங்கன்னா அதுவே போதும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 தடவை நீங்களாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? போட்டு பார்க்கணும். கணக்கு வந்து அப்படியே கண்ணாலே பார்த்துட்டு போனோம் அப்படின்னா அது போதுமானது கிடையாது. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகே, எப்போதுமே நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க் அப்படின்றது நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். ஸோ நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா அந்த கொஷினை ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான சொல்யூஷன் அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும்.
இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நான் கிளாஸில் என்ன நடத்துகிறனோ அந்த மெட்டீரியலை நான் அப்படியே நம்ம குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன். அதையும் நீங்கள் எடுத்து சாஃப்ட் காப்பியாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்துக்கும் நோட்ஸ் எழுதணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஸோ அப்படியே அந்த சாஃப்ட் காப்பியாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நோட்ஸ் நீங்கள் எழுதணும்னு விருப்பப்பட்டு உங்களுக்கு டைம் இருக்குது, போதுமான அளவுக்கு டைம் இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் தாராளமாக எழுதலாம். இப்போ பாருங்கள், எல்சிஎம் ஹச்சிசிஎஃப்எம் பொறுத்தளவுக்கு லீஸ்ட் காமன் மல்டிபிள், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃபேக்டர் அப்படின்னா காரணி, வகுத்தின்னு அர்த்தம். மல்டிபிள்ஸ் அப்படின்னா அதோட மடங்கு என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ நான் உங்களுக்கு சொல்லும்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன நம்பராக எடுத்து நான் உங்களுக்கு அதை பேஸ் பண்ணி என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டி இருக்கோ எல்லாத்தையுமே நான் சொல்லி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நம்ம சம்மை போய் சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களோ எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ நான் எப்போதுமே என்ன பண்ணுவேன்னா, சின்னதாக ஒரு நம்பர் 12, 18ன்னு ரெண்டு நம்பரை எடுத்துக்கிறோம்ப்பா. இப்போ இந்த 2 நம்பருக்கு எல்சிஎம் என்ன, ஹச்சிசிஎஃப் என்ன நான் உங்களை பார்த்து கேட்குறேன். ஓகேங்களா? ஒரு சிலர் இந்த டானா வகுத்தலில் போடுவீங்க. ஸோ ஒரு சிலர் அந்த பிரித்து போடுவீங்க நம்பரை. ஓகேங்களா? அதுதான் ஷார்ட்கட் இந்த இடத்துல. அந்த மாதிரி நம்பர் பிரிக்க கற்றுக்கிட்டா தான் நமக்கு ரொம்ப ஈஸி. நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு நம்பர் அப்படி இந்த மாதிரி நம்பராக கொடுத்துட்டு டேரெக்டாக எல்சிஎம் என்ன, ஹச்சிசிஎஃப் என்ன அப்படின்றத உங்களுக்கு கொஷின்ஸ் நிறைய கேட்குறாங்க. அதனால் நான் எல்லா நம்பருக்குமே உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிரும். இப்போ இந்த நம்பரை எடுத்துக்கோங்களேன். ஸோ நம்பரை எப்படி பிரிக்கிறது, அதுக்கு நமக்கு டேபிள்ஸ் தெரியணும். ஓகேங்களா? இப்போது நீங்கள் டானா வகுத்தலில் போட்டாலும் உங்களுக்கு டேபிள்ஸ் தெரிஞ்சால் தான் பிரிக்க முடியும். டேபிள்ஸ் தெரியாமல் பிரிக்க முடியாது. இப்போ ஒரு கொடுத்துருக்க நம்பர் 2ஆல் வகுப்படுமா, இல்லை 3ஆல் வகுப்படுமா, 4ஆல் வகுப்படுமான்னு தெரிஞ்சால் தான் நம்ம டானா வகுத்தல் கூட போட முடியும். அதே மாதிரி தான் இதுவும். இப்போ 12ன்ற ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா 12 நான் எப்படிப்பா பிரிக்கலாம்? ஸோ எப்படி இப்போ பாருங்கள், 4 × 3ன்னு பிரிப்பாங்க. ஓகேங்களா? ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 6 × 2ன்னு பிரிப்பாங்க. இல்லைனா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 1 12 12ன்னு பிரிப்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் எப்படினாலும் பிரிச்சுக்கோங்க. இப்போ 1 12 12ன்னு பிரித்தா நமக்கு எந்த யூஸும் கிடையாது. அதே நம்பர் தான் வராது. ஓகேங்களா? அப்போ இதை விட்டுருங்க, இதை ரெண்டும் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் எப்படினாலும் பிரிச்சுக்கோங்க. ஆனால் இங்கே எழுதும்போது நல்லா பாருங்கள், இங்கே பிரித்து ஃபைனலாக எழுதும்போது அது ப்ரைம் நம்பராக இருக்க வேண்டும். நல்லா பார்த்துக்கோங்க, பகா எண்களாக இருக்க வேண்டும். அப்போ ப்ரைம் நம்பர்னால் என்ன? ஒரு நம்பர் 1ஆல் வகுப்படணும் ப்ளஸ் அதே நம்பராலே வகுப்படணும். அதுதான் நம்ம ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் ஒரு 5-6 ப்ரைம் நம்பர் மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப பெரிய ப்ரைம் நம்பர்லாம் மனப்படம் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படாதீங்க. நான் சொல்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 3 5 ஸோ 7 11 13 17 19 மோஸ்ட்லி இது போதும். ஓகேங்களா? அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு ஒரு சிலரெல்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சு போயிடும் அந்த நம்பர் வந்து இதால் வகுப்படுமா இல்லையான்றது. உங்களுக்கு மோஸ்ட்லி பெரும்பாலும் இதுக்குள்ளே தான் வரும். அதனால் இந்த நம்பரை மட்டுமாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதெல்லாம் ப்ரைம் நம்பர், இதோட அடுக்கில் தான் நம்ம எழுத போகிறோன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 4 எப்படிப்பா எழுதலாம்? இப்போ 4 3 12 இருக்குது. இதை நம்ம எப்படிப்பா எழுதலாம்? இன்னும் 2² நான் என்ன சொல்லியிருக்கேன், ப்ரைம் நம்பராக பார்த்து எழுதிக்கோங்கப்பான்னு சொல்லிட்டேன். அப்போ 2² × 3ன்னு எழுதிக்கோங்க. இப்போ இது 2 3 ரெண்டுமே ப்ரைம் நம்பர் தான். அப்போ அதோட வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து 6 × 2 நான் பிரிச்சிட்டாங்க. இப்போ என்னங்க பண்ணுறது? இப்போ பாருங்களேன், 6 எப்படி பிரிக்கலாம்? அகைன் 3 × 2ன்னு பிரிக்கலாம். அடுத்து இங்கே ஒரு 2 இருக்குது. ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், அகைன் 3 இருப்பார். இங்கே 2^1, இங்கே 2^1 எப்படி எழுதுவோம்? 2^2. அதே தான் இங்கே வராரு. இங்கே மேலே எழுதுனது தான் கீழே வராரு. அப்போ நம்ம எப்படி பிரித்தாலும் நமக்கு ஆன்சர் ஒன்றா தான் வரப்போகிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த நம்பரை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கப்பா, இந்த 12 நம்பரை நம்ம பிரிச்சுட்டோம். அதே மாதிரி அடுத்து 18ன்ற நம்பரை நம்ம பிரிக்க போகிறோம். இது எப்படி பிரிக்கலாம்? ஓகேங்களா? 9 2 18 இல்லை 6 3 18 எப்படினாலும் பிரிச்சுக்கோங்க. முதல் வாய்ப்பாடு வந்து பார்த்திங்கன்னா 2வது வாய்ப்பாடால் வருதா, 3வது வாய்ப்பாடால் வருதா, அந்த மாதிரி தான் போகணும். எடுத்தவொடனே பெரிய பெரிய டேபிள்லாம் போகக்கூடாது. இந்த மாதிரி அது தெரிஞ்சவங்க பெருசாக போய் கூட பிரிச்சுக்கோங்க. நான் சொல்கிறது தெரியாதவங்க கூட இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க அப்படின்றேன். அடுத்து 9 எப்படிப்பா எழுதலாம்? 3² எழுதலாமா? அப்போ 3² × 2 அவ்வளோதான். அப்போ 18க்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூ அப்படின்றது 3 × 2^2. 12க்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூ அப்படின்றது 3 × 2^2. அதுவே 18க்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூன்றது இதுதான். தெரிஞ்சிச்சா? அப்போ நமக்கு இதை தனியாக எழுதிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இவ்வளோ ஸ்லோவாக சொல்கிறேன். இப்போ நம்ம அடுத்தடுத்து நம்பர் பிரிக்கும் போது இன்னும் கொஞ்சம் வேகமாக நம்ம படிக்கலாம். ஸோ 12 அப்படின்றத 3 × 2^2ன்னு எழுதுவேன். அதுக்கப்புறம் 18 அப்படின்றத பார்த்தீங்கன்னா 3² × 2ன்னு எழுதுவேன். ஓகேங்களா? இப்போ ஒரு ஷார்ட்கட் நான் சொல்கிறேன், கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. எல்சிஎம் அப்படின்னு உங்களை யாராவது கேட்டாங்க அப்படின்னா, நல்லா பாருங்கள், எல்சிஎம் அப்படின்னு உங்களை யாராவது கேட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், இங்கே என்னென்ன விதவிதமான நம்பர்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே 2 இருக்குது, 3 இருக்குது. அதே 2 3 தான் இங்கேயும் இருக்குது. ஓகேங்களா? அப்போ எல்சிஎம் கேட்குறான் அப்படின்னா எத்தனை விதமான நம்பர்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் எழுதிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நான் போட்டு காமிக்கிறேன். இன்னும் நிறைய டைப்லாம் போட போகிறேன். அதனால் நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க. இங்கே 2 3 அப்படின்னு 2 வெரைட்டியான நம்பர் தான் இருக்குது. அதை நான் எடுத்து எழுதிக்கிறேன். நல்லா பாருங்கள், இதில் 2 3 இருக்குது, இங்கேயும் 2 3 இருக்குது. இது ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது.
நமக்கு தேவை எத்தனை விதமான நம்பர் அவன் கொடுக்கப்பட்டதில் இருக்குன்னு பார்க்குறேன். 2 3 தான் இருக்குது, எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா. அடுத்து HCFக்கு நான் எழுத போகிறேன். எப்படி எழுத போகிறேன்னு பாருங்களேன். இது ரெண்டுத்துலையுமே பொதுவாக இருக்கிற நம்பரை மட்டும் தான் HCFக்கு எழுதணும். நல்லா பாருங்கள். எல்சிஎம்மை பொறுத்தளவுக்கு மேபி இப்போ இந்த இடத்துல வந்து 2 ஸ்கொயர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. எனக்கு தேவை அவன் கொடுக்கப்பட்ட மொத்த நம்பர்லேயும் எவ்வளோ விதமான நம்பர் இருக்குது அப்படின்றது தான் மேட்ரு. 2 3 18 மட்டும் 2 3 இருந்தால் கூட போதும். ஒருவேளை இந்த நம்பரில் 2 ஸ்கொயர் இல்லைன்னா அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 3 ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது, நான் அப்படியே எழுதிக்கிறேன். அடுத்து HCFை பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே ரெண்டுத்துலேயும் பொதுவாக என்ன நம்பர் இருக்கோ அதுதான் நம்ம எழுதணும். நல்லா பாருங்கள். HCF அப்படின்றது ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருந்தால் மட்டுமே எழுதணும். ஒருவேளை 3 நம்பர் கொடுத்துட்டான், அப்போ 3துலேயும் பொதுவாக இருந்தால் மட்டும் தான் எழுதணும், இல்லைனா விட்டுறணும். ஓகேங்களா. இப்போ பாருங்கள் என்னப்பா இருக்கார், 2 3 ரெண்டுத்துலேயுமே பொதுவாக இருக்கார். ஓகேங்களா. எல்சிஎம் கேட்டுட்டான் அப்படின்னாலே இருக்கிறதுலே ஹையஸ்ட் பவர். அது என்னங்க ஹையஸ்ட் பவர்? இப்போ 2ன்னு ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா 2 பாருங்களேன், இந்த இடத்துல 2 பவர் 1 இருக்குது, இங்கே 2 பவர் 2 இருக்குது. ஹையஸ்ட் பவர், அப்போ 2 தான் எடுத்துக்கணும். அடுத்து 3 பாருங்களேன், இங்கே 3 பவர் 1 இருக்குது, இங்கே 3 பவர் 2 இருக்குது. நமக்கு தேவை அவன் கொடுத்துருக்க எண்களில் எது ஹையஸ்ட் பவரோ அதுதான், அப்போ 3 ஸ்கொயர். அதுவே எல்சிஎம்மை பொறுத்தளவுக்கு HCFை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லோயஸ்ட் பவர். அது எப்படிப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குது, இங்கே 2 ஸ்கொயர் இருக்குது. குறைஞ்சபட்ச பவர் என்னப்பா? 2 பவர் 1. இங்கே 3 இருக்குது, இங்கே 3 ஸ்கொயர் இருக்குது. குறைஞ்சபட்ச பவர் என்னப்பா? ஸோ 3 பவர் 1. அவ்வளோதான். இதை பெருக்கி போட்டால் நமக்கு ஆன்சர். அப்போ HCF அப்படின்றது 6, எல்சிஎம்னா என்னப்பா? 2 2 4 4 9 36 அப்படின்றது எல்சிஎம். ஓகேங்களா. இப்போ இதே மாதிரி நம்ம நிறைய சம் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ கொஷின்ஸ் பார்க்கலாம் நிறைய. உங்களுக்கு பெரும்பாலும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்பரை கொடுத்துட்டு எல்சிஎம் என்ன HCF என்ன அப்படின்றது பெரும்பாலும் கேட்குற கொஷின்ஸ். அதுக்காக நம்ம அதே டைப்பை மட்டுமே படிச்சுட்டு போகக்கூடாது. அதுக்கு நிறைய நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகணும். அதை தவிர்த்து இன்னும் இருக்கிற டைப்பும் நம்ம படிச்சுட்டு தான் போயாகணும். ஓகே. இப்போ பாருங்களேன், இந்த நம்பர் 153 இருக்குது. அடுத்து என்ன பாருங்க 117 இருக்குது. இப்போ பாருங்கள் 405 இருக்குது. இப்போ நமக்கு பிரிக்கும் போதே ஒரு பயம் வந்துடும். ஓகேங்களா. நம்ம எடுத்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வது வாய்ப்பாட்டில் வருதா இல்லை 3வது வாய்ப்பாட்டில் வருதான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகேங்களா. நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸில் இந்த டிவிசிபிலிட்டி ரூல் அப்படின்றது சொல்லித்தரேன்ப்பா. உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்பர் பிரிக்கிறதுக்கெலாம் டிவிசிபிலிட்டி ரூல் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் அடுத்த கிளாஸில் நம்பர் சிஸ்டம் எடுத்து அதில் டிவிசிபிலிட்டி ரூலும் நான் இன்க்ளூட் பண்ணி கொடுக்குறேன். இல்லைனா நம்ம தமிழ் வேல் அகாடமியில் டிவிசிபிலிட்டி ரூல் நான் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க அதை பாருங்கள். ஓகே வந்துருங்க. இப்போ ஒரு நம்பர் 2ஆல் வகுப்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கடைசி இலக்கம் அப்படின்றது ஒன்று 0வாக இருக்கணும், இல்லை இரட்டைப்படை எண்களாக இருக்கணும். இங்கே எல்லாமே எப்படி இருக்குது? 3 7 5. அப்போ கண்டிப்பாக அது 2ஆல் வராதுன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்து 3ஆல் வருமா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா. கடைசியில் ஒற்றை இலக்கம் இருக்குது அப்படின்னா 3ஆவதுல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அப்படி பிரிச்சுக்கோங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி இலக்கம் 5ல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது 5வது வாய்ப்பாடில் வரதான் போகுது. அப்போ அந்த மாதிரியும் நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ இங்கே வந்துருங்கப்பா, இந்த 153 இருக்குது பார்த்தீங்களா, அதை எப்படி நம்ம பிரிக்க போகிறோம்? என்ன சொல்லியிருக்கேன்? 3வது வாய்ப்பாடில் பிரித்து பாருங்கப்பான்னு சொன்னேன். வருமா? 3 15 1 3 3 வருது. அப்போ 51 × 3 அப்படின்றது 153. என்ன பண்ணியிருக்கேன்? 153 3ஆல் அடிச்சிருக்கேன். 3 15 1 3 3. அப்போ 51 × 3ன்னு இதை பிரிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கப்பா 51 எப்படி பிரிக்கலாம்? அதுவும் 3ஆல் வருமா? ஓகேங்களா. இன்னொன்று 3யோட டிவிசிபிலிட்டி ரூல் சொல்கிறேன் பாருங்கள். இப்படி இலக்கம் 153 இருக்குது அப்படின்னா ஸோ எல்லா இலக்கத்தையும் நம்ம கூட்டி பார்த்தோம் அப்படின்னா 1 + 5 + 3 நம்ம கூட்டி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய எண் இப்போ 5 3 8 8 1 9 இந்த மாதிரி வரக்கூடிய எண் அப்படின்றது 3ஆல் வகுப்பட்டுச்சு அப்படின்னா இந்த கொடுக்கப்பட்ட எண்களும் 3ஆல் வகுப்படும். இதான் 3யோட டிவிசிபிலிட்டி ரூலே அதுதான். ஓகேங்களா. இப்போ இங்கே பாருங்கள் 51 5 + 1 6 6 3ஆல் வகுப்படும். அப்போ இந்த 51ஐயும் நம்ம 3ஆல் பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? 17 3 51. அப்போ 51க்கு பதிலாக 17 3 51 × 3 எழுதிக்கோங்க. ஓகேங்களா. இப்போ அடுத்தது எப்படிப்பா? 17 அப்படின்றது ஒரு ப்ரைம் நம்பர்னால் 17 அதுக்கப்புறம் எப்படியுமே பிரிக்க முடியாது. அப்போ அதை அப்படியே வச்சுக்கோங்க. விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோப்பா? 17 × 3 ஸ்கொயர். அடுத்தது 117 எப்படி பிரிக்கலான்னு பாருங்கள். இது வந்து 3வது வாய்ப்பாட்டில் பிரிக்குதான்னு பார்க்குறோம். இப்போ 117னா 3 9. அடுத்து என்னப்பா? ஒரு 2 வந்துச்சு அப்படின்னா 9 3 27. அப்போ 39 × 3 அப்படின்னு நம்மளால் பிரிக்க முடியும் இந்த இடத்துல. அடுத்து 39 எப்படிப்பா எழுதலாம்? 13 3 39ன்னு எழுதுவோமா? அப்போ 13 × 3 அகைன் இந்த ஒரு 3 இருப்பார். விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோப்பா? 13 × 3 ஸ்கொயரு. இப்போ நான் அது உங்களுக்கு சொல்லும்போது இவ்வளோ டைம் எடுக்குது. நீங்கள் ஒரு பிரிக்கிறதுக்கு ஒரு 5-6 சம் போட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக பிரிப்பீங்க. அடுத்து இங்கே பாருங்கப்பா, இங்கே 5வது வாய்ப்பாட்டில் பிரிக்கிறேன். ஸோ 8 5 40 1 5 5. ஓகேங்களா. எழுதிக்கலாமா? அடுத்து 81 எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? 9 9 81 நம்ம சொல்லுவோமா? அடுத்து 9 ஸ்கொயர்
இன்ட்டு 5. நான் என்ன சொல்லியிருக்கேன், எல்லாமே ப்ரைம் நம்பராக எழுதுங்கப்பான்னு சொல்லிட்டேன். இந்த 9க்கு பதில் என்னப்பா பண்ணலாம், 3 ஸ்கொயரா, அப்போ பவருக்கு மேலே ஒரு 2, அப்போ 3 பவர் 4, அப்போ 3 பவர் 4 இன்ட்டு 5 அப்படின்றது வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ இதில் உங்களுக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, HCF என்ன. நான் என்ன உங்களுக்கு சொன்னேன், HCF அப்படின்னா எல்லா எண்களிலும் எது பொதுவாக இருக்கோ அந்த நம்பர் தான் எழுதணும். இப்போ இங்கே 17 இருக்குது, 17 வேறு எங்கேயாவது இருக்கா, இந்த 3 நம்பரில் எங்கேயாவது 17 இருக்கா பாருங்கள், எங்கேயுமே கிடையாது. அடுத்து இங்கே 3 இருக்குது, எஸ் இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, அப்போ நான் 3 எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே 13 இருக்குது, இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது, 5 இருக்குது, இங்கே மட்டும்தான் இருக்குது, அப்போ இது எல்லாத்துலேயும் பொதுவான எண் 3 மட்டும்தான் இருக்கிறதுலே லோயஸ்ட் பவர். நல்லா பாருங்கள், HCF அப்படின்னா லோயஸ்ட் பவர். இப்போ 3 பவர் 2, 3 பவர் 2 இருக்குது, இங்கே 3 பவர் 4 இருக்குது. நம்ம எதை எடுத்துக்கணும், 3 பவர் 2 தான் எடுத்துக்கணும், அந்த குறைஞ்சபட்ச பவர் தான் எடுத்துக்கணும். ஸோ அவ்வளோதான்ப்பா. 3 ஸ்கொயரோட ஆன்சர் என்னப்பா, 3 9. அப்போ இந்த சம்முக்கான HCF அப்படின்றது 9. இதை நீங்கள் ஒரு 2 வாட்டி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3வது தடவை அவ்வளோ ஈஸியாகிடும். இந்த நெக்ஸ்ட்டு அடுத்து இந்த சம் பாருங்கப்பா, 16 45 135 144 இதோட LCM என்ன அப்படின்றது தான் கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பாருங்கள், 16 எழுதலாமா, 16 45, ஸோ 135 144. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சதுலேருந்து ஆரம்பிங்களேன். 16 எப்படிப்பா எழுதலாம், ஓகேங்களா, நன்னாங்கு 16ன்னு எழுதுவோம். நமக்கு பெருசாக டேபிளே தெரிலங்க, நன்னாங்கு 16. 4 எப்படி எழுதலாம், ஒரு 2 ஸ்கொயர், அப்புறம் இன்னொரு 4ஐயும் 2 ஸ்கொயர்னு எழுதுவோம். அப்போ மொத்தமாக 2 பவர் 4. அடுத்து இது பாருங்கள், 9 5 45 எழுதுவோமா எழுத மாட்டோமா. அகைன் 9 எப்படி எழுதலாம், 3 ஸ்கொயர் இன்ட்டு 5 எழுதுவோமா. அடுத்து இது பாருங்கள், இது 5வது வாய்ப்பாட்டில் வருமா, அப்போ 2 5 10, 7 5 35. ஓகேங்களா? அப்போ 27 இன்ட்டு 5 தான் 135. 27 என்னப்பா, நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 10 க்யூபாவது படிச்சுக்கணும், ஒரு 20 ஸ்கொயராவது உங்களுக்கு எப்பயும் ஞாபகம் இருக்கணும். ஓகேங்களா? அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அது ரொம்ப ஒரு பேசிக்கு. 27 அப்படின்றது என்னப்பா, 3 பவர் க்யூப் இந்த இடத்துல, அப்போ 3 பவர் 3 இன்ட்டு 5ன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் 144 என்னப்பா, ஸோ 12 ஸ்கொயர் 144. இல்லைங்க எனக்கு அப்படிலாம் பிரிக்க தெரில, 2வது வாய்ப்பாடில் அடிங்க. கடைசி இலக்கம் அப்படின்றது இரட்டைப்படை தானே, 2வது வாய்ப்பாடில் அடிங்க. 7 2 14, 2 2 4. ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணுங்கள். அடுத்து 72 அப்படின்றது அகைன் 36 இன்ட்டு 2, அப்போ இந்த 2 அப்படியே வந்துடும். ஒன்று இந்த மாதிரி கூட பிரிச்சுக்கோங்க, உனக்கு தெரிஞ்சவங்க ஈஸியாக பிரிங்க, இல்லைனா இந்த மாதிரி டேபிள்ஸ் வைஸாவது பிரிச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 12 இன்ட்டு 12 144. அகைன் இந்த 12 எப்படிப்பா எழுதுவேன், ஸோ 3 இன்ட்டு 4. அகைன் இந்த 12 3 இன்ட்டு 4. ஓகேங்களா? 4னா என்னப்பா, 2 பவர் 2 தானே. ஓகேங்களா? அப்போ பாருங்கள், இந்த இடத்துல இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது, அப்போ என்ன பண்ணுவேன், 3 ஸ்கொயர்னு எழுதுவேன். இங்கே ஒரு 2 பவர் 2, இந்த இடத்துல ஒரு 2 பவர் 2 இருக்கும். அப்போ மொத்தமாக எவ்வளோப்பா, பேஸ் சேமாக இருந்தால் அடுக்கு கூட்டிப்போம், 2 2 சேமாக இருக்குது, அப்போ அடுக்கு கூட்டினா 2 2 4ன்னு வரும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், LCM கண்டுபிடிக்க போகிறோம். இந்த இடத்துலையும் LCM எப்படி எழுதுவோம், நம்ம இருக்கிறதுலே நல்லா பாருங்கள், எல்லா வெரைட்டி நம்பரையும் எழுதணும். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இங்கே 2 மட்டும் தான் இருக்குது, பரவாயில்ல, எனக்கு தேவை எத்தனை விதமான எண்கள் இருக்குது, 2 இருக்குது, வேறு என்னப்பா, 3 இருக்கா, அதையும் வச்சுக்கோங்க, 5 இருக்கா, அதையும் வச்சுக்கோங்க, வேறு என்னப்பா இருக்குது. அடுத்து இங்கே பாருங்கள், அதே 2 3 2 3 5 தான் இருக்குது, வேறு எதுவும் வேறு விதமான நம்பர்லாம் கிடையாது, இது மட்டும் தான் இருக்குது. இருக்கிறதுலே அதிகபட்ச பவர், அதிகபட்ச பவர்னால் என்னது, 2க்கு பார்த்தீங்கன்னா இங்கே பவர் 4 இருக்குது, இங்கே பவர் 4 தான் அதிகபட்சமாகவே இருக்குது, அதை அப்படியே எடுத்துக்கோங்க. 3க்கு என்னப்பா, இங்கே 3 ஸ்கொயரு, இங்கே 3 க்யூபு, இங்கே 3 ஸ்கொயரு, நம்ம என்ன பண்ணணும், 3 க்யூபை தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? அடுத்து 5 பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 5 தான் இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கிறோம் நம்ம. ஓகேங்களா? இந்த 4 எண்களையும் நம்ம போய் கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஓகே, இல்லைங்க எனக்கு ஒரு வேளை HCF கேட்டாங்க, நான் என்னங்க பண்ணுறது, இப்போ இதே சம்முக்கு HCF கேட்டாங்க, எல்லாத்துலேயும் பொதுவாக இருந்தால் தான் நம்ம எடுக்கணும். இப்போ பாருங்கள், இங்கே 2 இருக்குது, அதுவே இதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? 3 பார்த்தீங்கன்னா இது 3த்துலேயும் பொதுவாக இருக்குது, இங்கே கிடையாது. 5 பார்த்தீங்கன்னா இது 2த்துலேயும் பொதுவாக இருக்குது, இங்கே கிடையாது. அடுத்து அப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே பொதுவாக இல்லை. அப்போ இந்த எண்ணுக்கு HCF என்ன, எதுவுமே பொதுவாக இல்லைன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா 1ன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ இங்கே வந்துடுவோம். நம்ம என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, அதோட பெருக்கல் பலன் கொஷின் கேட்டு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பெருக்குவோம். 2 க்யூப் எவ்வளோப்பா, 8, அப்போ 2 பவர் 4 எவ்வளோப்பா, ஸோ 16. ஓகேங்களா? 16 3 க்யூப் எவ்வளோப்பா, ஸோ 27 இன்ட்டு 5. ஓகேங்களா? இப்போ நம்ம போய் பார்க்குறோம். ஸோ நமக்கு இந்த கடைசி இலக்கத்தை மட்டும் பெருக்குனாவே சம்டைம்ஸ் ஆன்சர் வந்துடும். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா கடைசி இலக்கம் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஃபுல்லாக தான் மல்டிபிள் பண்ணி போடணும். இந்த இடத்துல பாருங்கள், 6 7 42, ஸோ 2ன்னு வரும். 2 இன்ட்டு 5 10, 0ன்னு முடிய போகுது. ஆனால் 0ன்னு முடியக்கூடிய எண் பார்த்திங்கன்னா 2 இருக்குது. அப்போ நம்ம ஃபுல்லாக தான் பெருக்கி ஆகணும். எடுப்பா 16 5 80ன்னு பெருக்கலாமா. ஸோ அடுத்து பாருங்கள், அப்போ 27 இன்ட்டு 80, இப்போ பாருங்கள் 0 அப்படியே வந்துடும். ஸோ 8 7 56, 6 முடியும். கடைசியில் 60ன்னு முடியக்கூடியது எதுப்பா,
ஸோ ஆப்ஷன் சி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரித்து பார்க்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த கொஷின் பாருங்களேன். இதில் என்ன கேட்டு வச்சுருக்காங்க, எல்சிஎம் என்னன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர். நமக்கு தேவை அவன் கொடுத்துருக்க நம்பரை கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த நம்பரை பொறுத்தளவுக்கு எத்தனை வெரைட்டி நம்பர் இருக்குது நல்லா பாருங்கள். வெரைட்டி எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் எத்தனை வகையாக நம்பர் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். 2 இருக்குது. ஸோ வேறு என்னப்பா இருக்குது, 9 இருக்குது. அப்புறம் என்னப்பா 13 இருக்குது. அப்புறம் என்னப்பா இருக்கார், 19 இருக்கார். ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்களேன், 3 ஸ்கொயர்னு கொடுக்காம 9ன்னு கொடுக்குறான். ஸோ அவன் கொடுக்கும்போது பிரச்சனை கிடையாது, நம்ம பிரித்து எழுதும்போது தான் எல்லாமே ப்ரைம் நம்பராக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 2 எழுதிட்டோம், 9 எழுதிட்டோம், 13 எழுதிட்டோம், 19 எழுதிட்டோம். வேறு ஏதாவது காமனாக இருக்காப்பா? எதுவும் இல்லை. இருக்கிறதுலே அதிகபட்ச பவர், ஹையஸ்ட் பவர். ஓகேங்களா? பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எடுத்து இந்த ஷார்ட்கட் தெரிய வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி கொடுத்துட்டாலும் இந்த ஷார்ட்கட் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, 2லே அதிகபட்ச பவர் என்ன இருக்கும், இங்கே 2 கியூப் இருக்குது, இங்கே 2 ஸ்கொயர் இருக்குது, இங்கே வேறு எங்கேயும் கிடையாது. அப்போ 2 கியூபை தான் நம்ம எடுத்துக்கணும். அடுத்து இங்கே 9 ஸ்கொயர் இருக்குது, இங்கே வேறு என்னப்பா 9 கியூப் இருக்குது. அதிகபட்ச பவர் என்னப்பா 9 கியூபு. அப்போ நம்ம அதை தான் எடுத்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் 13, இங்கே 13 பவர் 1 இருக்குது, இங்கே 13 பவர் 2 இருக்குது, இங்கே 13 பவர் 2 இருக்குது. ஸோ அதிகபட்ச பவர் என்னப்பா 2. அப்போ 13 ஸ்கொயர் தான் நம்ம எடுத்துக்கணும். அடுத்து இங்கே 19 இருக்குது, இங்கே 19 ஸ்கொயர் இருக்குது. நம்ம எதைப்பா எடுத்துக்கணும், 19 ஸ்கொயரு. இது எங்கே இருக்குது பாருங்கள் உங்கள் ஆப்ஷனில், 2 கியூபு 9 கியூபு. இது வந்துச்சா, 13 ஸ்கொயரு 19 ஸ்கொயர் இது இருக்காரா. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ அப்படின்றது சரியான ஆன்சர். இந்த நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்கப்பா. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது எல்லாமே சரி, எல்லாமே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்டது தான். ஓகேங்களா? நான் மேலே ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்கள், எந்தெந்த என்னென்ன டேயில் கேட்டிருக்கான்றதை நான் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்களேன்ப்பா, எல்சிஎம் கேட்குறாங்க. இந்த இடத்துல நம்பர் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, 21, ஸோ 24, 104, 312. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்ச மாதிரி பிரிங்க, அதுக்கப்புறம் எல்சிஎம் தூக்கி எழுதிக்கலாம். இதை 7 × 3ன்னு பிரிக்கலாமா, ரெண்டுமே ப்ரைம் நம்பர், அதோட விட்டுருங்க. இது என்னப்பா பண்ணலாம், ஸோ 8 × 3ன்னு பிரிக்கலாமா. அது என்னப்பா 8 எப்படிப்பா எழுதலாம், 2 பவர் கியூபு. அப்போ 2 கியூப் × 3 எழுதிக்கலாமா. அதுக்கப்புறம் பாருங்கள் 104, 13 × 104ன்னு சொல்லுவோம். இல்லைங்க எனக்கு வாய்ப்பாடே தெரியாது, ரெண்டாவது வாய்ப்பாடில் பிரிங்க. 104 எப்படி பிரிக்கலாம், I2 10, 2 2 4, O2 2. ஓகேங்களா? 52 × 2 எவ்வளோப்பா, ஸோ 104 அப்படின்றது ஒருவர். அகைன் 52 பிரிங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன நம்பர்லேருந்து போங்க, தெரிஞ்சவங்க டேரெக்டாக போடுங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 13 × 8 104ன்னு எடுக்கிறேன். அப்புறம் 13 அப்படின்றது என்னப்பா ப்ரைம் நம்பர். 13 அதுக்கப்புறம் எங்கேயாவது நம்மளால் பிரிக்க முடியுமா, முடியாது, அதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ 13 அப்படியே வச்சுக்கிட்டு 8க்கு பதிலாக என்னப்பா பண்ணலாம், ஸோ 2 கியூபு. ஓகேங்களா? அடுத்து இங்கே பார்க்குறோம் 312. இது என்னங்க பெருசாக இருக்குது. இப்போ கடைசி இலக்கம் பார்த்தீங்கன்னா 2ன்னு முடியுது. நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒன்று 2 டேபிளாலையும் நீங்கள் பிரிக்கலாம், அப்படி இல்லைனா 3 டேபிளாலையும் நீங்கள் பிரிக்கலாம். ஓகேங்களா? இல்லைனா அடுத்து 4 டேபிள் வருதா, இல்லை என்ன ஏது எல்லாமே நம்ம பார்க்கலாம். இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் 4ஆல் வகுப்படணும் அப்படின்னா கடைசி 2 இலக்கம் அப்படின்றது 0வாக இருக்கணும். அப்படி இல்லைனா அந்த கடைசி 2 இலக்கம் மட்டும் 4ஆல் வகுப்பட்டுச்சு அப்படின்னா மொத்த எண்களும் 4ஆல் வகுப்படும். இப்போ இந்த 312ன்றது 2ஆல் வகுப்படுன்னு எனக்கு தெரியும். இப்போ நான் 312 பிரிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 2 30, 6 2 12. ஓகேங்களா? அகை 156 பிரிப்பேன். அதுவே எனக்கு இன்னும் ஒரு படி மேலே போய்ட்டு ஒரு பெரிய டேபிளில் பிரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா அது இன்னும் கொஞ்சம் எனக்கு டைம் சேவிங்ஸ் இல்லை. அதை நான் எப்படி பார்க்குறது, 4ஆல் வகுப்படுமா. அப்போ கடைசி 2 இலக்கம் அப்படின்றது 0வாக இருந்தால் 4ஆல் வகுப்படும். அப்படி இல்லைனா இந்த கடைசி 2 இலக்கம் நமக்கு என்னப்பா 12 4ஆல் வகுப்படுமா, எஸ் வகுப்படும். 1 4 4 3 12. அப்போ இந்த எண்ணும் 4ஆல் வகுப்படும். இப்போ பிரித்து பாருங்கள், 7 4 28. ஸோ ரிமைனிங் எவ்வளோ இருப்பார், 3 இருப்பாரா, 8 4 32. ஸோ 4 வச்சு பிரிச்சிட்டோம். இன்னும் நான் அதை பிரிக்க போகிறேன். இது எப்படி பிரிக்கலாம், 2ஆல் பிரிக்கலாமா. ஸோ 39 × 2 எவ்வளோப்பா, 78. இப்போது இங்கே பாருங்கள், இங்கே 2 இருக்கும், இங்கே 2 ஸ்கொயர் இருக்கும், அப்போ 2 கியூபு. ஸோ அகைன் 39 எப்படிப்பா பிரிக்கலாம், 3 9ன்னு இருக்குது. நான் என்ன உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், ஒரு நம்பர் 3ஆல் வகுப்படுமா அப்படின்னு பார்க்குறதுக்கு. இப்போ இதை பார்த்தாலே தெரியுது 13 3 39ன்னு சொல்லிட்டு. இல்லைங்க எனக்கு அதெல்லாம் தெரியல சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு இலக்கத்தையும் கூட்டிக்கோங்க தனித்தனியாக. கூட்டும்போது நமக்கு என்னப்பா வரும், 12. அப்போ 12 அப்படின்றது 3ஆல் வகுப்படும். அப்போ இந்த கொடுக்கப்பட்ட எண்ணும் 3ஆல் வகுப்படும். இப்போ பாருங்கள், இது 13 × 3ன்னு பிரிக்கலாம். ஸோ இன்ட்டு 2 கியூபு, அவ்வளோதான்ப்பா. இப்போ பாருங்கள் 13 அப்படின்றது இதுக்கு மேலே நம்மளால் பிரிக்க முடியாது. அப்போது 21க்கு சமமான ஃபார்மேட் இது. 24க்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஈக்குவலண்ட் வேல்யூ. அதுக்கப்புறம் 104க்கு பார்த்தீங்கன்னா 13 × 2 கியூபு. ஸோ 312க்கு இதுதான் நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ எழுதுங்க எல்சிஎம்மை. இதுக்கு எல்சிஎம் நம்ம எப்படி எழுதுவோம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்னென்ன வெரைட்டி ஆஃப் நம்பர் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். HCFனா பொதுவான எண்கள் தான் எழுதணும். அதுவே எல்சிஎம்மாக இருந்தால் எத்தனை வெரைட்டி இருக்குது, 2 இருக்குது, வேறு என்னப்பா இருக்குது, ஸோ 3 இருக்குது, வேறு என்ன இருக்குது, 2 3 இருக்குது, 7 இருக்குது.
அப்புறம் என்னப்பா இருக்குது? ஸோ 13 இருக்குது. மொத்தம் எத்தனை வெரைட்டி இருக்குது? 4 வெரைட்டி இருக்குது. வேறு எதுவும் இல்லை. இருக்கிறதுலே அதிகபட்ச பவர் இங்கே 2 கியூபு, இங்கே 2 கியூபு, 2 கியூப். அப்போ 2 கியூப் தான் அதிகபட்சம், அப்படியே வச்சுக்கோங்க. 3க்கு அதிகபட்ச பவர் எல்லாத்துக்குமே வெறும் 3 மட்டும் தான் இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து 13க்கு அதிகபட்ச பவர் என்னப்பா? ஸோ 7க்கு அதிகபட்ச பவர் அப்படின்றது 7 பவர் 1 தான். 13க்கு அதிகபட்ச பவர் இங்கே ஒரு 13, இங்கே ஒரு 13. அப்போ அப்படியே தான் வரப்போகிறது. ஓகேங்களா? இப்போ நம்ம போய் ஒரு விஷயத்தை பார்க்கணும். ஓகேங்களா? இந்த கடைசி இலக்கத்தை மட்டும் கூட்டி பாருங்கள். இப்போ பாருங்கள், பெருக்கி பாருங்கள். 2 கியூப்னா என்னப்பா? 8, 3, ஸோ 7, இங்கே 13 இருக்குது. இந்த கடைசி இலக்கத்தை பெருக்கி பார்க்கும்போது நமக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னா, கடைசி இலக்கம் என்னவா வருதுன்னு பாருங்கள். இங்கே கடைசி இலக்கம் அதே மாதிரி இருந்துச்சுன்னா விட்டுருங்க. இப்போ ஒரு வேளை கடைசி இலக்கம் 9ன்னு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 2 நம்பரும் 9ல் தான் இருக்குது. அப்போது நம்ம ஃபுல்லாக பெருக்கணும் அந்த கேஸில். இல்லை கடைசி இலக்கம் ஒரு வேளை 4 வருது அப்படின்னா ஒரே ஒரு 4 தான் இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர், நம்ம சூஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஜஸ்ட்டு பெருக்கி பாருங்கள். 8 3 24னா என்னப்பா? 4 மட்டும் எடுத்துக்கோங்க. அடுத்து 4 28 அப்படின்னா 28ன்னு வருதுன்னா அந்த கடைசி இலக்கத்தை மட்டும் தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? நல்லா பாருங்கள். இதையும் பெருக்கிறேன். 8 3 24, 4 வருது. அகைன் 4யும் 7யும் பெருக்கிறேன். 4 28, 8 வருது. அகைன் நான் 8யும் 13யும் பெருக்கும்போது 8, இங்கே 13ஓட கடைசி இலக்கம். அப்போ 8 3 24. அப்போ கடைசி இலக்கம் 4ல் மட்டும்தான் முடிய போகுது. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ அப்படின்றது சரியான ஆன்சர். ஒரு வேளை எனக்கு இல்லைங்க கடைசி இலக்கம் 9 வந்துருச்சுங்க, அப்போ நீங்கள் ஃபுல்லாக தான் பெருக்கி ஆகணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து இந்த கொஷின் பாருங்கப்பா. எல்சிஎம். இது நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் இவ்வளோ கொஷின்ஸ் பிரித்து காமிக்கிறேன். இது எல்லாமே உங்கள் ப்ரீவியஸ் இயரில் கேட்டது தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை ஒரு தடவைக்கு 2 தடவை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் ஓனாக பிரித்து பார்க்கணும். இப்போ பாருங்கப்பா. ஸோ 56, ஒரு 30, ஒரு 108, ஒரு 120. ஓகேங்களா? எப்படி பிரிக்கலான்னு பாருங்கள். ஸோ 14 4 56. ஓகேங்களா? கடைசி 2 இலக்கம் அப்படின்றது 4ஆல் வகுப்பட தான் செய்யுது. ஸோ 14 × 4 56. இல்லைனா எப்படிப்பா பிரிக்கலாம்? 7 8 56 பிரிக்கலாமா? இதையும் பிரித்தாலும் ஓகே தான். இல்லைனா 7 8 56ன்னு பிரிக்கலாம். 8ன்னு எடுத்தால் 2 கியூப்னு டேரெக்டாக எழுதிடலாம். இல்லைனா இங்கே என்ன பண்ணுவோம்? அகைன் ஸோ 7 × 2, அடுத்து 4 அப்படின்றது 2 ஸ்கொயர். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 7 × 2 கியூபு அப்படின்னு வரும். இதுதான் நம்ம டேரெக்டாக இப்படி 7 8ன்னு பிரித்தோம் அப்படின்னா 7 × 2 கியூப் அப்படின்னு எழுதிப்போம். ஓகேங்களா? இப்போ 56க்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூ அதுதான். அடுத்து 30 பார்க்குறோம். 30 எப்படி பிரிக்கலாம் நம்ம? ஸோ 10 × 3 30. ஈஸியாக பிரிக்கலாமா? அகைன் 10 எப்படி எழுதலாம்? 5 × 2 10, ஒரு 3. இது எல்லாமே எப்படி இருக்குது? ப்ரைம் நம்பர் தான். இதுக்கப்புறம் பிரிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது இந்த இடத்துல. அடுத்து 108. 108 எப்படி எழுதலாம்? இது பார்த்தீங்க கடைசி 2 இலக்கம் அப்படின்றது 4ஆல் வகுப்படும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு இன்னொன்று 12 9 108. இந்த டேபிள்ஸ் படிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம ஸ்கூல் லைஃப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 16வது டேபிள் வரைக்கும் அப்பப்போ சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் ஏதாவது கிளிக் ஆகும். 12 × 9 108 அப்படின்னு வருமாப்பா? ஸோ அகைன் 12 எப்படி பிரிக்கலாம்? 4 3 12ன்னு பிரிக்கலாம். 4 எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர். அப்போது 4 × 3. அகைன் இங்கே என்ன வருவார்? ஒரு 3 ஸ்கொயர் இருப்பார். 9க்கு பதிலாக 3 ஸ்கொயர் இருப்பார். இது எப்படி பிரிக்கலாம்? 2 ஸ்கொயர் × 3/3. இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு இலக்கத்தையும் கூட்டி பார்த்தோம் அப்படின்னா 8 + 1 எவ்வளோப்பா? அதாவது 1 + 0 + 8 எவ்வளோப்பா? மொத்தத்தையும் கூட்டினா 9. அப்போ இந்த எண் அப்படின்றது 3ஆல் வகுப்படும். அப்போ 3 9, 6 3 18. அப்போ 36 × 3ன்னு கூட பிரிக்கலாம். அகைன் 36 எப்படி பிரிக்கலாம்? 9 × 4ன்னு பிரிக்கலாம். இந்த 3 அப்படியே வச்சுக்கலாம். அகைன் இந்த 9க்கு ஒரு 3 ஸ்கொயர் வரும். இங்கே ஒரு 3 இருக்கும். அப்போ 3/3 வந்துருச்சா? அடுத்து 4 எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர்னு எழுதலாமா? அப்போது உங்கள் கன்வீனியன்ட்டு தான். நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 2வது வாய்ப்பாடு, 3வது வாய்ப்பாடு, ஸோ 5வது வாய்ப்பாடு, இந்த மாதிரி 9வது வாய்ப்பாடு. 9னா ஒன்றும் கிடையாது, அதுவும் ரொம்ப ஈஸி தான். 3 மாதிரியே தான். ஒவ்வொரு இலக்கத்தையும் கூட்டி பார்த்துட்டு நமக்கு வரக்கூடிய எண் அப்படின்றது நல்லா பாருங்கள். ஒவ்வொரு இலக்கமாக கூட்டணும். கூட்டும்போது வரக்கூடிய எண் அப்படின்றது 9ஆல் வகுப்பட்டுச்சு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் 9ஆல் வகுப்படும். அதே மாதிரி 3வது வாய்ப்பாடும் ஒவ்வொரு இலக்கத்தையும் கூட்டி அது 3ஆல் வகுப்பட்டுச்சு அப்படின்னா அந்த எண் அப்படின்றது 3ஆல் வகுப்படும். ஓகே, இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே வந்துருங்க. இது எப்படிப்பா பிரிக்கலாம்? ஸோ 15 × 8 120. பிரிப்போமா பிரிக்க மாட்டோமா? இல்லை எனக்கு டேபிள்ஸ் தெரியாது. 10 × 12 பிரிக்கலாமா பிரிக்கக்கூடாதா? ஓகேங்களா? ஏன்னா இங்கே 10 ஒரு 10ஆல் ப்ராடக்ட் ஆகிட்டு தானே இருக்குது. அப்போ 10 × 12ன்னு பிரிக்கலாம். இப்போ உங்கள் விருப்பம் தான். இப்போ அடுத்து இதை எப்படி எழுதலாம்? ஸோ 5 3 15. 8 எப்படி எழுதலாம்? ஸோ 2 கியூபு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்சிஎம் எழுத போகிறோம். ஸோ எல்சிஎம் எப்படி எழுத போகிறோம் அந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எத்தனை வெரைட்டி ஆஃப் நம்பர் இருக்குது? இங்கே பார்க்குறோம் 7 2 கியூப் இருக்குது, இங்கே இருக்குது, அடுத்து இங்கே இருக்குது, அடுத்து இங்கே இருக்குது. 2 எல்லாத்துலேயும் காமனாக தான் இருக்குது. அடுத்து என்ன இருக்குது? காமன் கிடையாது. எல்சிஎம்மை பொறுத்த வரைக்கும் எத்தனை வெரைட்டி இருக்கோ அதுதான் எழுத போகிறோம். ஓகேங்களா? 7 இருக்குது, அதையும் எழுதிக்கோங்க. அடுத்து என்னப்பா இருக்காரு? 5 இருக்காரு, அதையும் எழுதிக்கோங்க. 3 இருக்குது, அதையும் எழுதிக்கோங்க. வேறு என்னப்பா இருக்காரு? அவ்வளோதான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 3 5 ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம். இங்கே 2 3 அதுவும் இருக்குது.
அவ்வளோதான். இதுக்கு மேலே வேறு வெரைட்டி எதுவும் கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இருக்கிறதுலே அதிகபட்ச பவர் இங்கே 2 க்யூபு, இங்கே வெறும் 2 தான் இருக்குது, இங்கே 2 ஸ்கொயர் தான் இருக்குது, இங்கே 2 க்யூப் தான் இருக்குது. அப்போ 2 க்யூபு. அடுத்து 7க்கு பாருங்கள், இங்கே 7 மட்டும் தான் இருக்குது. அடுத்து இங்கே 5, இங்கே 5 இருக்குது, இங்கே 5 இருக்குது, வெறும் 5 மட்டும் தான் இருக்குது. 5 பவரில் 1 மட்டும் தான் இருக்குது. 3க்கு பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கப்பா, என்ன பாருங்க, 3 பவர் 3 இருக்காங்க. நல்லா பாருங்கள், 3 பவர் 3 இருக்காங்க இந்த இடத்துல. ஓகே, அதையும் நம்ம எழுதிக்கிட்டோம். வேறு ஏதாவது இருக்கா? இல்லை, எல்லாத்தையும் எழுதியாச்சு. இப்போ பெருக்கி போட்டால் நமக்கு ஆன்சர். நான் உங்களுக்கு எப்படி சொன்னேன், ஃபுல்லாக உட்காந்து பெருக்க தேவையில்லை, ஜஸ்ட்டு யூனிட் டிஜிட்டை பெருக்குங்க. பெருக்கி பார்த்துட்டு அதுக்கு மேலேயும் அவன் டெப்த்தாக கொடுக்குறான் அப்படின்னா ஃபுல்லாக பெருக்குங்க. ஸோ இல்லை அப்படின்னா நம்ம டேரெக்டாக ஆன்சர் சொல்லிடலாம். இந்த இடத்துல பாருங்களேன், இங்கே வந்து 2 க்யூப் 8, 8 7 56 6, ஓகேங்களா? அடுத்து 6 5 எவ்வளோப்பா? ஸோ 30, 0. அப்போ 0 கூட எதை பெருக்கினாலும் 0 தான். அப்போ கடைசி இலக்கம் 0ன்னு வரப்போகிறாரு, ஓகேங்களா? 2 0ன்னு இருக்குது. அப்போ நம்ம ஃபுல்லாக தான் பெருக்கி ஆகணும், வேறு வழி கிடையாது, ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி கேஸஸ்க்குலாம் நம்ம ஃபுல்லாக தான் பெருக்கி ஆகணும். இங்கே அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக யோசிச்சு பார்க்கணும். 2 க்யூப் 8, 8 7 56 6, அடுத்து 6 5 30, 0. 0 கூட எதை பெருக்கினாலும் 0. அப்போ நம்ம ஃபுல்லாக தான் பெருக்கி ஆகணும், அவ்வளோதான். இப்போ இங்கே வந்துருங்க, 2 க்யூப்னா எவ்வளோப்பா? ஸோ 8 7 2 க்யூப்னா 8 8 × 7 எவ்வளோப்பா? ஒரு 56 வருமா? அடுத்து 3 க்யூப் எவ்வளோப்பா? 27 27 × 5, அவ்வளோதான். இதை பெருக்கி போட்டால் நமக்கு ஆன்சர் வர போகிறார், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் பெருக்கலாமா? எவ்வளோப்பா? 2 10 100, 7 5 35. அப்போ 135ன்னு வராங்க, ஓகேங்களா? அப்போ 135 × 56 எவ்வளோன்னு பார்க்க போகிறோம், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு 5ஆல் பெருக்குங்க. 5 5 25, ரிமைனிங் 2, 13 5 65, 62 2 67, இந்த 0 அப்படியே வரும். அகைன் 6 5 30, மீதி 3. ஸோ 13 6 78, 78 3 எவ்வளோப்பா? ஸோ 81. இப்போ பாருங்கள், 0 வரும், கடைசியில் 6 வருது. 8 + 7 எவ்வளோப்பா? ஸோ 15, ரிமைனிங் 1 7. அப்போ 7560 எந்த ஆப்ஷனில் இருக்காங்க? ஆப்ஷன் பி அப்படின்றது சரியான ஆன்சர். இப்போ ஒரு சில கேஸுக்குலாம் நம்ம ஃபுல்லாக தான் பெருக்கி ஆகணும். நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்களேன், இதுவும் நம்மளை எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்பரை பிரிக்கணும். இது எப்படிப்பா பிரிக்கலாம்? 9 × 2 18, பார்த்தோன்னே பிரிக்கலாமா? ஸோ அகைன் 9 அப்படின்னா 3² × 2 எழுதலாமா? அதுக்கப்புறம் 72 எப்படிப்பா பிரிக்கலாம்? ஸோ 9 × 8 72ன்னு பிரிக்கலாமா? அகைன் இந்த 9 எப்படிப்பா எழுதலாம்? இது ஒரு 3², 8 எப்படிப்பா எழுதலாம்? ஸோ 2 க்யூபு. அதுக்கப்புறம் பாருங்கப்பா, 184 இருக்குது. இது நீங்கள் ஒரு 10 சம போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் இந்த மெத்தட் ரொம்ப ஈஸின்றுவீங்க. அது வரைக்கும் நமக்கு டேபிள்ஸ், ஈவன் நீங்கள் டானா வகுத்தில் போட்டாலும் டேபிள்ஸ் தெரிஞ்சால் தான் போட முடியும், டேபிள் தெரியாமல் போட முடியாது. அப்போ அந்த பிரித்து பழகிறதுன்றது ரொம்ப முக்கியம். ஓகே, அடுத்து இங்கே பாருங்களாம்ப்பா, இது நம்ம பார்க்கும்போது தெரியுது. 2வது வாய்ப்பாடுலேயும் வருது, 4வது வாய்ப்பாடில் வருது. 4வது வாய்ப்பாடில் வருது, நான் எப்படி கண்டுபிடிச்சேன்? கடைசி 2 இலக்கம் அப்படின்றது 4ஆல் வகுப்படுது. 2 8 1 4. அப்போ நான் என்ன பண்ணுறேன், எடுத்தோடனே 4வது வாய்ப்பாடில் பிரிக்கிறேன். எப்படி பிரிக்கலாம்? ஸோ 4 16, 6 24. அப்போ 46 × 4 பிரிக்கலாமா? பிரிக்கக்கூடாதா? அங்கே 46 எப்படி பிரிக்கலாம்? 23 × 2. இங்கே ஒரு 4 இருக்குது, அதுக்கு ஒரு 2². அப்போ இங்கே ஒரு 2 இருக்குது. அப்போ மொத்தமாக 2 பவர் க்யூபு எழுதிக்கலாமா? இப்படி எழுதிக்கோங்க, ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், வேறு என்னப்பா இருக்கார்? 144 இருக்கார். ஏன் 23 பிரிக்க முடியாதா? 23 நீங்கள் வேணால் பிரித்து பாருங்கள், அது ஒரு ப்ரைம் நம்பர், அதுக்கு மேலே பிரிக்கவே முடியாது அதை, ஓகேங்களா? நம்ம இப்போ 8 3 24 படிச்சிருப்போம், 23 எங்கேயாவது படிச்சிருக்கோமா? கிடையாது. அடுத்து 144, இதை பாருங்கள், இது எப்படிப்பா பிரிக்கலாம்? ஸோ 12 × 12 144. அகைன் 12 எப்படி பிரிக்கலாம்? 3 × 4. அகைன் இந்த இது எப்படி பிரிக்கலாம்? அகைன் அதே 3 × 4. ஸோ அப்போ இதை எழுதும்போது 3², இங்கே 4க்கு ஒரு 2² இருக்கும், இங்கே 4க்கு ஒரு 2² இருக்கும். அப்போ 2² 2 பவர் 4. இப்போ நமக்கு எதெல்லாம் நம்பர்னு பாருங்கள், இது நம்ம நம்பர், இது நமக்கு இது இது, ஓகேங்களா? நம்மள என்ன கேட்டாங்க? எல்சிஎம் தான் கேட்டாங்க. இன்னொன்று பாருங்களேன், இதில் வந்து கடைசி இலக்கம் அப்படின்றது எல்லாத்துலேயுமே வேரி ஆகுது. அப்போ ஜஸ்ட் அப்படியே என்னென்னு கண்டுபிடிச்சி யூனிட் டிஜிட்டை மட்டும், அந்த கடைசி இலக்கத்தை மட்டும் பெருக்கினாலே போதும், நமக்கு ஆன்சர் வந்துடுவாங்க. ஃபஸ்ட்டு எத்தனை வெரைட்டி இருக்குதுன்னு பாருங்கள். 2 இருக்குது, 3 இருக்குது, ஓகே எழுதிக்கிட்டேன். அப்புறம் என்னப்பா இருக்காரு? 23 இருக்குது. ஸோ அதையும் எழுதிக்கோங்க. வேறு என்ன இருக்குதுன்னு பாருங்கள். 2 இருக்குது, 3 இருக்குது, 23 இருக்குது, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. 2க்கு அதிகபட்ச பவர் என்னப்பா? இங்கே 2 பவர் 4 இருக்குது, இங்கே 2 பவர் 3 இருக்குது, இங்கே 2 பவர் 3 இருக்குது, இங்கே 2 பவரில் 1 இருக்குது. அப்போ 2 பவரில் 4 தான் நம்ம எடுத்துக்கணும், ஓகேங்களா? ஸோ அடுத்து 3க்கு பாருங்கள், இங்கே 3² இருக்குது, இங்கே 3² இருக்குது, இங்கே 3² இருக்குது. அப்போ 3² தான். 23 பாருங்கள், 23க்கு ஒரே ஒரு பவர் 1 மட்டும் தான் இருக்குது, அவ்வளோதான் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கப்பா, 2 பவர் 4னா என்னப்பா? 2 க்யூப் 8, 8 × 2 16, 6ன்னு முடியும். கடைசி இலக்கம் 6. இங்கே என்னப்பா? 3 9, ஓகேங்களா? அப்போ 6 × 9 எவ்வளோதில் போக முடியும்? 6 9 54. அப்போ 4ன்னு முடியும். அடுத்து 4 × 3 எவ்வளோப்பா? 12. அப்போ கடைசி இலக்கம் எது 2ன்னு முடியுது? ஆப்ஷன் சி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். ஜஸ்ட்டு கடைசி இலக்கத்தை மட்டும் பெருக்கி போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து இது பாருங்களேன்,
இதுக்கும் எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு 20-30 சம் கிட்ட இருந்துச்சுப்பா. உங்களுக்கு நடந்த ஷிஃப்ட்டே 42 ஷிஃப்ட்டு தான். அப்போ ஒரு 20-30 கிட்டத்தட்ட ஒரு 30 சம்முக்கிட்டையாவது இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அப்போ ஒரு 30 சம்முக்கிட்ட இந்த மாடல் கேட்குறான் அப்படின்னா ஒரு ஷிஃப்ட்டுக்கு ஒரு கொஷின் இதே மாடல் ரிப்பீட் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ எவ்வளோ முக்கியம் பார்த்துக்கோங்க இவர். இப்போ பாருங்கள் 30 இருக்குது. 30 நம்ம எப்படிப்பா பிரிக்கலாம்? 13 30. அகைன் 10 எப்படி பிரிக்கலாம்? ஓகேங்களா? ஸோ I2 10 ஒரு 3. ஓகேங்களா? அடுத்து 13 பிரிக்கவே முடியாது, அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து 180 எப்படிப்பா பிரிக்கலாம்? ஓகேங்களா? பாருங்களேன் 1 + 8 எவ்வளோப்பா? 1 + 8 9. அதாவது 1 + 8 + 0 இது எல்லாத்தையும் கூட்டி பார்க்குறேன். பார்க்கும்போதே நமக்கு என்ன தெரியுது? 8 + 1 9. அப்போ கொடுக்கப்பட்ட எண் 9 ஆல் வகுப்படும். நல்லா பாருங்கள், எல்லா இலக்கத்தையும் கூட்டி அது 9 ஆல் வகுப்பட்டுச்சு அப்படின்னா அந்த கொடுக்கப்பட்ட 180 பேர் என்ன நம்பர் கொடுத்தாலும் சரி அந்த எண் 9 ஆல் வகுப்படும். இந்த இடத்துல 1 + 8 9. அப்போ 9 ஆல் வகுப்படுது. எப்படி பிரிக்கலாம்? 2 9 18 ஒரு 0 9. அகைன் இந்த 20 எப்படிப்பா எழுதலாம்? ஸோ 5 × 4 4 எப்படி எழுதலாம்? 5 20 இல்லையா? 4க்கு பதிலாக 2 ஸ்கொயர். அகைன் இந்த 9க்கு பதிலாக ஒரு 3 ஸ்கொயர். அடுத்து பாருங்கள் 234. ஸோ 234 எப்படி பிரித்து எழுதலாம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நமக்கு தெரிஞ்ச டேபிள் கடைசி 2 இலக்கம் அப்படின்றது 4ஆல் வகுப்படலை. சரி ஓகே, அப்போ 2வது வாய்ப்பாடிலே போவோம். 11 2 22. ஸோ ரிமைனிங் 1 7 2 14. ஓகேங்களா? 117. இந்த இடத்துல பார்க்குறோம் 7 + 1 8 8 + 1 9. அப்போ 117 அப்படின்றது 9ஆல் வகுப்பட தான் செய்யுது. அப்போ பாருங்கள் 13 9 117 சொல்லுவோமா? ஓகேங்களா? × 2. அகைன் இந்த 9 எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயர். அப்போ 2 × 3 ஸ்கொயர் × 13 அப்படின்றது தான் இந்த 234க்கான ஈக்குவலண்ட் வேல்யூ. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? எல்சிஎம்மை பொறுத்த வரைக்கும் எத்தனை வெரைட்டி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள் 5 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது. வேறு என்னப்பா அங்கே புதுசாக இருக்குது? 13 இருக்குது, அதையும் எழுதிக்கோங்க. வேறு என்னப்பா இருக்குது இந்த இடத்துல? அதுவே 5 2 3 எழுதியாச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 2 3 13 எல்லாத்தையுமே எழுதியாச்சு. அப்போ மொத்தம் 4 வெரைட்டி தான் இருக்கிறதுலே அதிகபட்ச பவர். இங்கே 5 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே எதுவுமே இல்லை. அப்போ 5 பவர் 1 தான். அதே மாதிரி இங்கே 2 ஸ்கொயர் இருக்குது, இங்கே 2 பவர் 1 தான் இருக்குது, இங்கே 2 தான் இருக்குது. அப்போ 2 ஸ்கொயர் இருக்கிறதுலே அதிகபட்ச பவர் 2 ஸ்கொயர் தான். அதுக்கப்புறம் இங்கே 3 இருக்குது, இங்கே 3 ஸ்கொயர் இருக்குது, இங்கே 13 மட்டும் தான் இருக்குது. அப்போ நம்ம 3 ஸ்கொயர் இருக்கிறதுலே அதிகபட்ச பவர் அதை தான் எடுத்துக்கணும். அப்போ 3 ஸ்கொயர். அடுத்து பாருங்கள் இங்கே 13 இருக்குது, இங்கே 13 இருக்குது. ஸோ 13 பவரில் 1 தான், அதை அப்படியே விட்டுருங்க. நான் என்ன பண்ண போகிறேன்? ஒன்று அந்த கடைசி இலக்கத்தை மட்டும் பெருக்க போகிறேன். ஓகேங்களா? அப்படி ஏதாவது 2 ஆன்சர் வந்துச்சுன்னா மட்டும்தான் ஃபுல்லாக பெருக்குவேன். இப்போ பாருங்களேன் 5 இருக்குப்பா. ஸோ இங்கே என்னப்பா இருக்குது? 2 இருக்குது. நல்லா பாருங்கள், 5ன்ற ஒரு நம்பர் வந்து அது கூட ஏதேனும் ஒரு இரட்டைப்படை எண் வந்துச்சுன்னா, இரட்டைப்படை எண் நல்லா பாருங்கள், இரட்டைப்படை எண் இல்லைனா 0 இப்படி ஏதாவது ஒன்று வந்துச்சு அப்படின்னாலே கடைசி இலக்கம் 0 தான். இப்போ இது நீங்கள் என்ன பெருக்கி பாருங்களேன். இப்போ 5ன்னு வருமா? ஸோ இங்கே என்ன பாரு 2 2 4. அப்போ 5 20க்கு கடைசி இலக்கம் 0 தான். அடுத்து 0 கூட எதை பெருக்கினாலும் 0 தான். அப்போ கடைசி இலக்கம் 0ன்னு எது தான் இப்போ முடியுது? ஸோ ஆப்ஷன் பி அப்படின்றது சரியான ஆன்சர். இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 கூட நல்லா பாருங்கள் ஏதேனும் இரட்டைப்படை எண் பெருக்கலாக வந்துச்சு அப்படின்னா அந்த இலக்கம் அப்படின்றது 0ல் தான் முடியும். இந்த நெக்ஸ்ட்டு இப்போ இன்னொரு கான்செப்ட் சொல்லித்தர போகிறோம்ப்பா. ஓகேங்களா? இது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதே 12 18ன்னு அந்த சின்ன நம்பரை எடுத்துக்கோங்க. இந்த நம்பருக்கு பாருங்களேன் எப்படி நம்ம பிரித்தோம்? 12 எப்படி பிரித்தோம்? ஸோ 12 பார்த்திங்க அப்படின்னா 3 4 12ன்னு பிரிக்கலாம். அகைன் 3 × 2 ஸ்கொயர் அப்படின்னு பிரித்தோம். 18 பார்த்திங்க அப்படின்னா 6 3 18ன்னு பிரித்தோம். அகைன் 6 பார்த்திங்கன்னா 3 × 2ன்னு பிரிக்கலாம். இங்கே ஒரு 3 இருக்குது. அப்போ இங்கே ஒரு 3 ஸ்கொயர் × 2 அப்படின்றது இதுக்கு சமமான இந்த ப்ரைம் நம்பரை பிரிக்கிறது. ஓகேங்களா? அதே மாதிரி இதுக்கு சமமான எண் இது தான். இப்போ நமக்கு எல்சிஎம் என்னப்பா கிடச்சிது இந்த இடத்துல? எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் எத்தனை வெரைட்டி ஆஃப் நம்பர் இருக்குது? 2 3. 2க்கு அதிகபட்ச பவர் என்னது? 2 ஸ்கொயர். 3க்கு அதிகபட்ச பவர் என்னது? 3 ஸ்கொயர். இப்போ பாருங்கள் 2 2 4 4 9 எவ்வளோப்பா? ஸோ 36 அப்படின்றது எல்சிஎம். ஹச்சிசிஎஃப் என்ன வருவார்? ரெண்டுத்துலேயும் பொதுவாக என்ன இருக்குது பாருங்கள், 2 3 2 3 ரெண்டுத்துலேயுமே பொதுவாக தான் இருக்குது. அப்போ 2 3 அப்படியே வச்சுக்கிறோம். ஓகேங்களா? இருக்கிறதுலே குறைஞ்சபட்ச பவர் இங்கே பாருங்கள், இங்கே 2 power 2 இருக்குது, இங்கே 2 power 1 இருக்குது. நான் 2 power 1 தான் எடுத்துக்கணும். அதேமாதிரி இங்கே 3 இருக்குது, இங்கே 3 ஸ்கொயர் இருக்குது, நான் 3 தான் எடுத்துக்கணும். இப்போ எவ்வளோப்பா? 3 2 6. ஓகேங்களா? அப்போ இந்த எண்ணுக்கு 36 அப்படின்றது எல்சிஎம், ஹச்சிசிஎஃப் அப்படின்றது 6. இப்போ நான் ஒரு முக்கியமான ரூல் சொல்ல போகிறேன் பாருங்கள். நல்லா பாருங்கள், 2 நம்பர் தான் கொடுத்து இந்த இது கேட்பான். ஸோ 2 எண்ணி நீங்கள் பெருக்கி பாருங்களேன் என்ன வருதுன்னு பாருங்கள். 12 × 18 எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஸோ ஒரு 120 எவ்வளோப்பா? ஸோ 12 8 96 எல்லாத்தையும் பெருக்கி பாருங்கள். 6 இது 1 ரிமைனிங் 2 216 வருதா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்பர் இன்ட்டு செகண்ட் நம்பர் விச் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃப். என்னங்க அப்படின்னா இது ஒரு ஃபார்முலா.
ஓகேங்களா? நல்லா பாருங்கள், இது வந்து ஒரு ஃபார்முலா, இது வந்து ஒரு தியரம் மாதிரி. முதல் நம்பர் என்னது 12, 12ஐயும் 18ஐயும் பெருக்கினா நமக்கு என்ன வந்துச்சு 216 வந்துச்சு. எல்சிஎம் என்னப்பா நமக்கு 36, ஹச்சிசிஎஃப் என்னப்பா 6, 6 இங்கே ஒரு 6 ஸ்கொயர், அப்போ 6 கியூப், 6 கியூபோட வேல்யூ என்னப்பா 216, இல்லைனா நீங்கள் மொத்தமாக பெருக்கி பாருங்கள் 216 அப்படின்றது வரும். இப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஃபார்ம்லாம் முக்கியமானது. ஃபர்ஸ்ட் நம்பர் இன்ட்டு செகண்ட் நம்பர் விச் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃப். இதை ஏன் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்குது. இப்போ நம்ம கொஷின் பார்க்குறோம் பாருங்கள். இந்த கொஷின் பாருங்கப்பா, எல்சிஎம் அண்ட் ஹச்சிசிஎஃப் அதாவது 2 எண்களின் மீசிமா மற்றும் மீப்போவா முறையை கொடுத்துட்டாங்க. ஒரு எண் கொடுத்துட்டாங்க, மற்றொரு எண் கேட்குறாங்க. இப்போ தான் நம்ம ஒரு ஃபார்முலா படித்தோம். என்ன படித்தோம்? ஃபர்ஸ்ட் நம்பர் இன்ட்டு செகண்ட் நம்பர் விச் இஸ் ஈக்குவல் டு ஸோ எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃப் பார்த்தோமா இல்லையா? இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்பர் என்னப்பா, ஏதோ ஒரு எண் கொடுத்துட்டான் 42. அந்த மற்றொரு எண் செகண்ட் நம்பர் தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறான். விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோப்பா? எல்சிஎம் அப்படின்றது 168 இன்ட்டு ஹச்சிசிஎஃப் அப்படின்றது 14. இது சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கான ஆன்சர். இப்போ ஒரு 14 14, ஸோ 3 14 42. அகைன் ஒரு 3 3, ஐ 3 15, ரிமைனிங் ஒன்று 6 3 18. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோப்பா 56. ஓகேங்களா? இதுக்கான சரியான ஆப்ஷன் அப்படின்றது 56. இங்கே ஆப்ஷன் இல்லை, ஆன்சர் வந்து 56. அப்போ மற்றொரு எண் அப்படின்றது 56. இங்கே நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்பர் இன்ட்டு செகண்ட் நம்பர் விச் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃப். நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு கான்செப்ட் சொல்லி தர போகிறேன். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது, ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தேன். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா அப்படின்றது நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னும் ஒன்று மட்டும் சொல்லி தர போகிறேன். ஓகேங்களா? அதே 12 18 அதே நம்பரே வச்சுக்கோங்க. நமக்கு எல்சிஎம் என்ன வந்துச்சு இந்த இடத்துல 36 வந்துச்சு. ஹச்சிசிஎஃப் என்ன வந்துச்சு நமக்கு 6 வந்துச்சு. ஓகேங்களா? இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த எல்சிஎம் அப்படின்றவர் நல்லா பாருங்கள், எல்சிஎம் அப்படின்றவர் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹச்சிசிஎஃப் இன்ட்டு அந்த எண்களின் நல்லா பாருங்கள் எண்களின் பெருக்கல் பலன், எண்களின் விகிதத்தின் பெருக்கல் பலன், எண்களின் விகிதத்தின் பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கார் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஹச்சிசிஎஃப் இன்ட்டு ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர்ஸ் ரேஷியோ. ஓகேங்களா? இப்போ பாருங்களாம்ப்பா என்னப்பா இருக்காரு இங்கே 12 18 இருக்காரா இல்லையா? சரி, ரேஷியோன்னு சொல்கிறீங்களே அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எண் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ 12 18 ஒரு எண் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பொதுவான எண்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம கேன்சல் பண்ணிட்டு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதான் ரேஷியோ. இப்போ பாருங்கள், இதை கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வரும்? இதில் வந்து 2 6 12 6 காமனாக இருக்குது. அதே மாதிரி இதில் 6 காமன், ஸோ 3 6 18. அப்போ இந்த எண்களின் விகிதம் அப்படின்னா 2:3 அப்படின்னு அர்த்தம். நல்லா பாருங்கள், எண்களின் விகிதம் அப்படின்னா 2:3. இப்போ நான் என்ன சொன்னேன்? எல்சிஎம் அப்படின்றது ஹச்சிசிஎஃப் இன்ட்டு அந்த எண்களின் விகிதத்தின் பெருக்கல் பலனுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஹச்சிசிஎஃப் என்னப்பா நமக்கு இந்த கொடுக்கப்பட்ட சம்முக்கு? ஓகேங்களா? 6 6 இன்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் நம்பர்ஸ் ரேஷியோ 2 × 3 எவ்வளோ வருவார் நமக்கு? 3 2 6, 6 × 6 36. அப்போ எல்சிஎம்க்கு சமமான ஃபார்ம் அப்படின்றது ஹச்சிசிஎஃப் இன்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் நம்பர்ஸ் ரேஷியோ. இது 2 நம்பர் தான் கொடுக்கணுமா? அப்படியெல்லாம் கிடையாது, 3 நம்பர் கூட கொடுக்கலாம். அதுவே நம்ம முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா இந்த ஃபார்முலா, அது 2 நம்பர் கொடுத்து மட்டும் தான் கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன் பாருங்கள். இப்போது எண்களின் விகிதம் கொடுத்துட்டாங்க. இது அப்படியே மாற்றி யோசிச்சு பாருங்களேன். எண்களின் விகிதம் அப்படின்றது என்னப்பா? ஸோ 2:3 நம்ம கையில் இருக்குது. அவற்றின் ஹச்சிசிஎஃப் அப்படின்றது 6ன்னு கொடுத்துட்டாங்க. அந்த எண்கள் என்ன அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ அப்படியே இந்த சம்முக்கு யோசிச்சு பாருங்களேன். அந்த ஒவ்வொரு ரேஷியோ கூடயும் நான் ஹச்சிசிஎஃப்பை கொண்டு போய் பெருக்கணும் அப்படின்னா அந்த எண்கள் வந்துருமா? இப்போ 2 கூட 6 பெருக்கிறேன் 12 வந்துருச்சா? அப்போ 3 கூட 6 பெருக்கிறேன் 18 வந்துருச்சா? அப்போ இந்த விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போது ஒவ்வொரு ரேஷியோ கூடயும் அந்த ஹச்சிசிஎஃப்பை கொண்டு போய் நான் பெருக்கிறேன் அப்படின்னா அந்த எண்கள் வந்துருவார். அவ்வளோதான், முக்கியமான விஷயம் எல்லாத்தையுமே சொல்லியாச்சு. இப்போ நம்ம சம்குள்ளே போகலாம். இப்போ இந்த சம் பாருங்களாம்ப்பா. எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர்ஸ் 105 அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 நம்பர் கொடுத்துட்டு அதோட ரேஷியோவும் கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் த நம்பர் என்னன்னு கொஷின் கேட்குறாங்க. ஓகேங்களா? நமக்கு ஒரே குழப்பமாக இருக்கும். ஓகேங்களா? நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். எல்சிஎம் கொடுத்துருக்காங்க, எண்களின் விகிதம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம ஏதாவது எண்களின் விகிதம் எல்சிஎம் நம்ம எங்கேயாவது படித்தோமா? இப்போ தானே படித்தோம். என்ன படித்தோம்? ஸோ எல்சிஎம் அப்படிங்கிறது ஓகேங்களா ஹச்சிசிஎஃப் இன்ட்டு எண்களின் அந்த விகிதத்தின் பெருக்கல் பலனுக்கு சமம் அப்படின்னு படித்தோமா? இப்போ எல்சிஎம் நமக்கு என்னப்பா இந்த இடத்துல 105 அப்படின்றது எல்சிஎம். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொன்று தோணும், நான் ஏன் ஃபஸ்ட்டு அந்த இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நமக்கு தோணும். நம்மளை என்ன கொஸ்டின் கேட்டாங்க? எண்களின் கூடுதல் கேட்டாங்க. அப்போ ஒரு எண் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவைப்படும்? இப்போ
இப்போ எண்களின் கூடுதல் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, எண்கள் கூடுதல் நம்ம எப்படிப்பா கண்டுபிடிப்போம்? எண்களின் விகிதம் கொடுத்துருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? அந்த விகிதத்து கூட ஒவ்வொரு அந்த விகிதத்து கூடயும் நான் HCF பெருக்கினேன் அப்படின்னா அந்த நம்பர் வந்துச்சா? அதாவது 2:3 நமக்கு இப்போ தான் அந்த ரேஷியோ வந்துச்சு. HCF வந்து 6ன்னு இருக்கும். அப்போ 6 × 2 12, 6 3 18 அந்த நம்பர் வந்துச்சா இல்லையா? அதே தான். அப்போது நமக்கு HCF தெரிஞ்சாதான் அந்த எண்கள் கண்டுபிடிக்க முடியும். எண்களை கண்டுபிடிச்சாதான் ரெண்டுத்தையும் கூட்டி நம்மளால் ஆன்சர் சொல்ல முடியும். இப்போ பாருங்கள், LCM அப்படின்றது 105. HCF என்னப்பா இந்த இடத்துல? ஓகேங்களா, HCF தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். HCF இன்ட்டு எண்களின் விகிதங்களின் பெருக்கல் பலன். 5 × 3 எவ்வளோப்பா? ஸோ 15. இப்போ பெருக்கி பாருங்கள். ஸோ 15 எப்படி அடிக்கலாம்? ஒரு 10 எல்லாம் டேபிள்ஸ் தெரிஞ்சால் பெருசாக அடிங்கலாம், சின்ன டேபிள்லேருந்து போங்க. ஒரு 15 ஸோ 7 15 15 × 7 105ன்னு சொல்லுவோம். அப்போ HCF அப்படின்றது 7 அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இப்போது HCF 7 அப்படின்னா அந்த எண்கள் எவ்வளோப்பா? இந்த 7 கூட பெருக்குங்க. அப்போ 7 35 அப்படின்றது ஒரு நம்பர். ஸோ 3 21 அப்படின்றது ஒரு நம்பர். அந்த எண்களின் கூடுதல் எவ்வளோப்பா? 35 + 21 எவ்வளோ வரும்? 56. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, LCM = HCF இன்ட்டு அந்த நம்பரோட விகிதம். நல்லா பாருங்கள், அந்த ரேஷியோவோட பெருக்கல் பலன் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த ரேஷியோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு ரேஷியோ கூடயும் நான் HCF கொண்டு போய் பெருக்கணும் அப்படின்னா அந்த எண்கள் எனக்கு கிடச்சிரும் அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் பாருங்களாம்ப்பா. ஸோ இதுவும் உங்களுக்கு எல்லாமே ப்ரீவியஸ் இயர் தான். 2 எண்களின் மீசிமா கொடுத்துட்டாங்க, அவற்றின் மீப்போவாக கொடுத்துட்டாங்க. ஒரு எண் கொடுத்துட்டு மற்றொரு எண் கேட்குறாங்க. என்னப்பா ஃபார்முலா? HCF இன்ட்டு LCM = ஃபஸ்ட்டு நம்பர் இன்ட்டு செகண்ட் நம்பர். பார்த்தோமா இல்லையா? ஒரு ஃபார்முலா பார்த்தோமா? HCF என்னப்பா நமக்கு? ஸோ 54. LCM என்னப்பா? ஸோ 4158. அடுத்து முதல் எண் என்னப்பா? ஒரு எண் பார்த்தீங்கன்னா 378. ஸோ அடுத்த எண் தான் நம்மளை கொஷின் கேட்குறாங்க. ஓகேங்களா, நம்ம எப்போதுமே இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஆப்ஷனை போய் பார்த்துக்கணும். எப்படி இருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சிம்பிளிஃபை பண்ணணும். அதாவது எல்லாத்தையுமே ஃபுல்லாக அடித்து போட்டு சொல்லணுமா, இல்லைனா கடைசி இலக்கத்தை மட்டும் வச்சு சொல்ல முடியுமான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்போதுமே. ஓகே, இப்போ இங்கே வந்துருங்க. இதை கேன்சல் பண்ணி பார்க்கலாமா? எப்படிப்பா கேன்சல் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு எனக்கு பெருசாக டேபிள் தெரிலங்க. 2வது வாய்ப்பாட்டில் வரும் அது கண்டிப்பாக. இங்கேயே 2வது வாய்ப்பாட்டில் வரக்கூடியது இருக்குது. இன்னொன்று போய் பார்க்குறோம். 2வது வாய்ப்பாட்டில் வரும், 4வது வாய்ப்பாட்டில் வருமானு பாருங்கள். ஸோ 4வது வாய்ப்பாட்டில் ஒரு நம்பர் வகுப்படுமான்னு எப்படி பார்ப்போம்? கடைசி 2 இலக்கத்தை வச்சுப்போம். 2 இலக்கம் 4வது வாய்ப்பாட்டில் வகுப்படுச்சு அப்படின்னா அந்த மொத்த எண்களும் 4வது வாய்ப்பாட்டில் வகுப்படும் நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ பாருங்களேன், இது 17×68 4வது வாய்ப்பாட்டில் வகுப்படும். ஆனால் இங்கே வகுப்படாது. ஸோ இதுவும் வகுப்படாது. ஓகேங்களா, ஏன்னா பொதுவான எண்கள் காமனாக எடுத்தால் தான் வகுப்படும். அடுத்து பார்க்குறோம் 3வது வாய்ப்பாடு இல்லை 9வது வாய்ப்பாட்டில் வகுப்படுமான்னு பார்க்குறோம். ஒரு எண் 3வது வாய்ப்பாட்டில் வகுப்படணும் அப்படின்னா இருக்கிற எல்லா எண்ணத்தையும் நம்ம கூட்டி பார்க்கணும். இப்போ 7 + 3 10, 10 8 18. 18 அப்படின்றது 9ஆல் வகுப்பட தான் செய்யும். அதே மாதிரி 3ஆல் வகுப்பட தான் செய்யும். அடுத்து இதை கூட்டி பார்க்குறோம். 5 4 எவ்வளோப்பா? 9. ஓகேங்களா, 9 1 10, 10 + 8 எவ்வளோப்பா? 18. அப்போ இதுவும் 9ஆல் வகுப்படும். அப்போ நம்ம எடுத்தோடனே ஒரு பெரிய நம்பரால் அடிச்சிடலாம். அடிச்சு பாருங்கள். ஸோ 4 9 36, 2 9 18. அகைன் இதை கேன்சல் பண்ணி பாருங்கள். ஸோ 4 9 36, ரெமனிங் எவ்வளோப்பா? 5, 6 9 54. ஸோ அகைன் 2 9 18. ஓகேங்களா, அகைன் இதை கேன்சல் பண்ணி பாருங்களேன். ஸோ ஒரு 42 42, அகைன் நீங்கள் ஒரு 42 42, ரிமைனிங் 4 1. அப்போ 11 டைம்ஸ் வருது. இல்லை எனக்கு அப்படிலாம் வாய்ப்பாடு தெரில, பொறுமையாக 2வது வாய்ப்பாடில் கூட அடிங்க. ஓகேங்களா, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து பாருங்கப்பா, இங்கே 1 × 4 எவ்வளோப்பா? 4. அப்போ கடைசி இலக்கம் 4ன்னு எது முடியுதோ அதான் நம்மளோட ஆன்சர். ஓகேங்களா, அப்போது 54 × 11 ஃபுல்லாக பெருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இப்படி பெருக்கி பார்த்தோம் அப்படின்னா 594 அப்படின்றது தான் 4ன்ற கடைசி இலக்கம் முடியுது. அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். இந்த நெக்ஸ்ட்டு இப்போ இந்த சம்மெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த சம்முக்கு நான் ஆன்சர் சொல்லிடுறேன்ப்பா, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வராதவங்க அப்படியே இந்த சம்மு ஃபோட்டோ எடுத்து நம்ம டெலகிராம் குரூப்பில் அனுப்புங்க. ஸோ உங்களுக்கு நான் சொல்யூஷன் சொல்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அப்படின்றது சரியான ஆன்சர். இந்த நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். இதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அப்படின்றது சரியான ஆன்சர். இதுவும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஆன்சர் வரல அப்படின்னா நீங்கள் தாராளமாக கேளுங்க. நம்ம டெலகிராம் குரூப்பில் நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணி அதில் என்ன சொல்யூஷனோ நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ இந்த சம்மம் உங்களுக்கு ஹோம்ஒர்க்ப்பா. ஓகேங்களா, இதே மாதிரி நான் ஒரு 4 சம்மம் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி ஆன்சர் சொல்லிட்டேனா? எஸ், அதுக்குலாம் ஆன்சர் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டவுட் வருது அப்படின்னா அப்படியே நம்ம டெலகிராம் குரூப்பில் ஃபோட்டோ எடுத்து மட்டும் அனுப்புங்க. ஸோ நான் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இந்த கொஷின் பாருங்கப்பா. 2 எண்கள் விகிதம் கொடுத்துட்டாங்க. அவற்றின் மீப்போவா மற்றும் மீசிமா. ஓகேங்களா, சரி, ஆமாம், ரெண்டுமே கொடுத்துருக்கேன். LCM HCF அதோட பெருக்கல் பலன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த எண்கள் என்ன? இப்போ பாருங்களேன்,
எல்சிஎம்மையும் ஹச்சிசிஎம்மையும் பெருக்கி நமக்கு என்ன சொல்லியிருக்காங்களாமா 1200. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம எங்கேயாவது பார்த்துருக்கோமா ஒரு பெருக்கல் பலனுக்கான ஃபார்முலா விச் இஸ் ஈக்குவல் டு என்னப்பா ஃபஸ்ட்டு நம்பர் இன்ட்டு செகண்ட் நம்பர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்பர் இன்ட்டு செகண்ட் நம்பர். இப்போ எண்களுக்கு விகிதம் தானே கொடுத்துருக்காங்க, அந்த எண்களை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இப்போ நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் நடக்கும். இப்போ எண்களோட விகிதம் கொடுத்து ஹச்சிசிஎஃப் தெரிஞ்சுது அப்படின்னா அதை இப்போ ஹச்சிசிஎஃப் இன்ட்டு 1ன்னு பெருக்குனா அந்த எண் ஹச்சிசிஎஃப் இன்ட்டு 3ன்னு பெருக்குனா அப்படின்னா ரெண்டாவது எண் எனக்கு கிடச்சிரும். அப்போ எனக்கு ஹச்சிசிஎஃப் இந்த இடத்துல எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ணுறேன், ஹச்சிசிஎஃப்பை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸை 1 கூட பெருக்குங்க, நமக்கு என்னப்பா எக்ஸ் தான் கிடைக்கும். அடுத்து எக்ஸை 3 கூட பெருக்குங்க, 3 எக்ஸ் தான் கிடைக்கும். அப்போ இதோட பெருக்கல் பலனும் இதோட பெருக்கல் பலனும் சமமா? இப்போ பாருங்கள், ஸோ 3x² விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோப்பா 1200. ஒரு 3 ஸோ 4 12. x² விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோப்பா இந்த இடத்துல 400. இப்போ 400க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்து பாருங்கள், 2 10 இருக்கிறதால, அதாவது எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 400. 20 ஸ்கொயர் தான் 400, ஈஸியாக சொல்லிடலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 0 இருந்தால் ஒரு 0 வெளில வருமா? அதே மாதிரி 4னா 2 × 2, அப்போ ஒரு 2 வெளில எடுத்தோம் அப்படின்னா 20ன்னு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இது என்னப்பா எக்ஸ் ஹச்சிசிஎஃப் தான். இந்த எக்ஸுன்றது ஹச்சிசிஎஃப். நம்மள என்ன கேட்டாங்க, அந்த நம்பர் என்ன ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ரேஷியோ கூட பெருக்கணும் அப்படின்னா அந்த நம்பர். அப்போ 1 × 20 எவ்வளோப்பா 20, 3 × 20 எவ்வளோப்பா 60. ஸோ ஆப்ஷன் ஏ அப்படின்றது மிக சரியான ஆன்சர். இந்த நெக்ஸ்ட்டு இப்போ இந்த கொஷின் பாருங்கப்பா. 2 எண்களின் மீப்போவா 11, அவற்றின் கூடுதல் 132ன்னு சொல்லிட்டாங்க. நல்லா பாருங்கள், ரெண்டு நம்பர் இருக்காமா, ஹச்சிசிஎஃப் 11, அவற்றின் கூடுதல் அப்படின்னா அந்த 2 நம்பரோட கூடுதல் 132ன்னு சொல்லிட்டாங்க. அந்த 2 எண்களுமே 42 விட பெரிதாக இருந்தால் அவற்றுக்கு இடையேயான வித்தியாசம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்பர் என்னன்னு நமக்கு தெரியணும். நம்பர் என்னன்னு தெரிஞ்சால் தான் அது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசத்தை நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி அந்த நம்பர் அப்படின்றது 42 விட பெருசாக இருக்கணும்னு சொல்லிட்டான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன்னா, அந்த நம்பர் எப்போதுமே எப்படி இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஹச்சிசிஎஃப் கூட பெருக்கல் ஆகிட்டு தான் இருப்பார். இப்போ பாருங்கள், எண்களின் விகிதம் வந்து ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? இப்போ 2 நம்பர் இருக்குது, 18 12 18 நம்ம எடுத்துக்கிட்டோம். இதில் என்ன நடந்துச்சு, பொதுவாக இருக்கிறத நான் எடுத்துட்டேன் அப்படின்னா அதை ஹச்சிசிஎஃப் தான் பொதுவாக வெளில எடுக்கிறது. அப்போ எண்களின் விகிதம் அப்படின்றது 2:3 மாறும். இப்போ பாருங்களேன், இது எப்படி பாருக்குது, 2:3னா இதுக்கு மேலே எதுவுமே என்னால் பொதுவாக வெளில எடுக்க முடியாதது தான் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம். அதுதான் ஹச்சிசிஎஃப். அப்போ இதுக்கு மேலே என்னால் எதுவும் பொதுவாக எடுக்க முடியாதுன்னு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த எண்களோட விகிதம். இப்போ நம்மளே கொஞ்சம் எடுத்து யோசிச்சு பார்க்குறோம். அந்த இடத்துல ஹச்சிசிஎஃப் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஹச்சிசிஎஃப் வந்து 11ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த எண்களின் விகிதமை நான் அப்படியே மாற்றி x, yன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா இது ரெண்டும் வேறு தான் எப்போதுமே இருக்க போது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி இது ரெண்டுத்துக்கும் பொதுவான அந்த வகுத்து எதுவுமே இருக்காதுன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. நான் என்ன பண்ணுறேன், அந்த அந்த ஹச்சிசிஎஃப் அப்படின்றது 11 அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு நம்பர் அப்படின்றது 11x, ரெண்டாவது நம்பர் அப்படின்றது 11y. அவற்றின் கூடுதல் இது ரெண்டுத்தையும் நான் கூட்டினேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்குமாம்மா 132. இப்போ பாருங்கள், இதுலேருந்து 11 காமனாக வெளில எடுத்தோம் அப்படின்னா x + y கேன்சல் பண்ணுங்கள். ஒரு 11 11 2 11 22. ஓகேங்களா? அப்போ x + y விச் இஸ் ஈக்குவல் டு 12. இப்போ பாருங்கள், அந்த 2 எண்களுமே 42 விட பெரிதாக இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நமக்கு இருக்கிற க்ளூவே இந்த இடத்துல இது ஒன்று. ஓகேங்களா? இப்போ இன்னொன்று யோசிச்சு பார்க்குறோம். இந்த மாதிரி இந்த கோப்ரைம் பார்த்தீங்களா, ரெண்டுத்தையும் நான் கூட்டி பார்த்தா எனக்கு 12 வரணுமாமா. இப்போ நான் எடுக்கணும் இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக என்ன வேல்யூ எடுக்கணும், ஒய்க்கு பதிலாக என்ன வேல்யூ எடுத்தால் எனக்கு 12 வரும்னு பார்க்க போகிறேன். நான் என்ன பண்ணுறேன், எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு எடுக்கிறேன். அப்போ ஒய்க்கு பதிலாக 11 தான் இருக்க போகிறாரு. அப்போ 11 1 கூட்டிங்கன்னா தான் உங்களுக்கு 12. அடுத்து நான் சொல்கிறேன், ஒருவேளை ஏன் 2 இருக்கக்கூடாது அப்படின்னு பார்க்குறேன். இங்கே 2ன்னா இங்கே எவ்வளோப்பா 10ன்னு வரும். 2 10 எப்படி இருக்குது, அதாவது நம்ம எடுக்கக்கூடிய அந்த எக்ஸ் ஒய் அப்படின்றது எப்படி பார்க்கணும், இது ரெண்டுத்துக்கும் பொதுவான வகுத்து எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ 2க்கும் 10க்கும் பார்த்தீங்கன்னா 1 2 2 10. அப்போ இதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், இங்கே 3ன்னு எடுக்கிறேன். அங்கே எவ்வளோ பவர் வரும் 9ன்னு வரும். இப்போ 3 9ல் பாருங்கள் 3 காமனாக இருக்கார். அப்போ இதுவுமே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 4 எடுக்கிறேன். அப்போ 4 எடுத்தால் ஒய்க்கு பதிலாக என்ன வரும் 8 வருவார். ஏன்னா அது ரெண்டுத்தையும் கூட்டினா அந்த 12. இதில் பாருங்கள் ரெண்டுத்துலையுமே என்ன இருக்குது 4 பொதுவாக இருக்குது. அப்போ இதுவுமே உங்கள் அந்த எண்களின் விகிதமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து பாருங்கப்பா 5 எடுத்து பார்க்குறேன். இங்கே 5 எடுத்தால் என்ன வரும், இங்கே 7ன்னு வரும். இப்போ 5 7ல் ஏதாவது பொதுவான வகுத்து இருக்கா, இல்லை. அப்போ 5:7 அப்படின்னு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 1:11 அப்படின்னு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்க்குறேன் 6 எடுத்து பார்க்குறேன். இங்கே 6ன்னா இங்கேயும் 6. ஓகேங்களா? இங்கே எக்ஸுக்கு பதிலாக 6 எடுத்தால் ஒய்க்கு பதிலாக 6. அப்போ 6 6 கேன்சல் ஆகிடும். அப்போ அதுவும் அந்த ப்ரைம், அது வந்து கோ ப்ரைம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த எண்களின் விகிதமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது இந்த மாதிரி ஏதோ 2 நம்பர் கொடுத்து அதில் என்னால் எதுவுமே பொதுவாக வெளில எடுக்க முடியல அப்படின்னா அதெல்லாம் கோ ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள் 6 6 அந்த எண்களின் விகிதமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இருக்கிற பாசிபிலிட்டிஸே இதுதான். ஓகேங்களா? எண்களின் விகிதம் எனக்கு தெரியும். இப்போது ஹச்சிசிஎஃப் எனக்கு தெரியும்,
அந்த நம்பரோட விகிதத்தை டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ பாருங்கள், இதில் கொண்டு போய்ட்டு நான் 11 பெருக்கிறேன் அப்படின்னா அந்த நம்பர், அப்போ ஓர் 11 11 11 11 121. அகைன் இங்கே பாருங்கள், 5 11 55 7 11 77. இப்போ இது ரெண்டுமே வாய்ப்பு இருக்குது. இப்போ தான் ஒரு க்ளூ இருக்குது. அந்த இரண்டு எண்களுமே 42 விட பெரிதாக இருந்தால், இப்போ பாருங்கள் 11 எப்படி இருக்காரு, 42 விட சின்னது. அப்போ இந்த பேருக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ 55 77ன்ற அந்த பேருக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது. ரெண்டுமே 42 விட பெருசு. நம்மளை என்ன கொஸ்டின் கேட்டாங்க, அவற்றுக்கிடையான வித்தியாசம்னா என்னப்பா, பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணி சொல்கிறது. 7 5 போனால் 2, 7 5 போனால் 2. அப்போ 22 அப்படின்றது சரியான ஆன்சர். த நெக்ஸ்ட்டு, இந்த கொஷினுக்குலாம் நல்ல கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். 1க்கு 2 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனதெல்லாம். த நெக்ஸ்ட்டு, இந்த கொஷின் பாருங்களாம்ப்பா. 2 எண்களின் பெருக்கல் பலன் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அப்போ 2 எண்கள்னால் ஃபஸ்ட்டு நம்பர் இன்ட்டு செகண்ட் நம்பர் அப்படின்னு பெருக்கி என்ன சொல்கிறாங்க, 1 4 8 1 7 6 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவற்றின் மீசிமா அப்படின்றது எவ்வளோப்பா சொல்லியிருக்காங்க, 3528. HCF கேட்குறாங்க. என்ன ஃபார்முலா, ஃபஸ்ட்டு நம்பர் இன்ட்டு செகண்ட் நம்பர் விச் இஸ் ஈக்குவல் டு LCM இன்ட்டு HCF. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், LCM தான் இங்கே இருக்குது, HCF தான் நம்மளை கொஷின் கேட்குறாங்க. இந்த நல்லா பாருங்கள், இந்த 1,48,176 இந்த பெருக்கல் இந்த பக்கம் வந்தால் வகுத்தல் 3528 அடித்து போட்டால் அதான் என்னோட ஆன்சர். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெஸ் பண்ண போகிறோம். இந்த முதல் இதெல்லாமே கோஷின் தானே, இப்போ நான் அடித்து போடுறேன், இங்கே ரிமைனிங் இருக்கிறது தானே இப்போ என்னோட HCFன்னு நான் சொல்ல போகிறேன். இதை இந்த 1,48,176 3528 வகுத்து அப்படின்னா அந்த மேலே வரும் பார்த்தீங்களா, கோஷின் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதானே HCFன்னு நம்ம சொல்ல போகிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எத்தனை டைம்ஸ் வரும் நான் பார்க்க போகிறேன். இங்கே 3000 சொச்சம் இருக்குது, இங்கே 1,00,000 சொச்சம் இருக்குது. ஓகேங்களா? 1,48,000 சொச்சம் இருக்குது. இப்போது இங்கே நான் என்ன போட்டு பெருக்குன்னா இதுக்குள்ளே அடங்குன்னு பாருங்கள். 4 3 12 அப்படின்னு போடலாம். ஓகேங்களா? 4 3 12னா 12,000 சொச்சம் வரும். அப்போ ரிமைனிங் கொஞ்சம் ரிமைண்டர் வரும். அதை நான் அடுத்து எத்தனை டைம் வருதுன்னு நான் பார்க்க போகிறேன். இதுக்கு மேலே நான் 5 தடவை போட முடியுமா? 3 எவ்வளோப்பா, 15. அப்போ அந்த 1 14 விட அதிகமாக போகுது இந்த இடத்துல. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏதோ ஒரு நம்பர் 40 சுச்சத்தில் வரக்கூடியதான் இதுக்கு ஆன்சராக வரப்போகிறாது. ஓகேங்களா? உங்கள் ஆப்ஷனை போய் பாருங்கள். இங்கே 42 51 32 36. ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 4ல் ஆரம்பிக்குது. அப்போ இதுதான் உங்களோட ஆன்சர். இந்த மாதிரி கொஞ்சம் கெஸ் பண்ண தெரிஞ்சுக்கோங்க, இல்லைனா நீங்கள் ஃபுல்லாக அடித்து போடணும். இந்த நெக்ஸ்ட்டு, இப்போ இந்த நம்பர் பாருங்களேன், இதெல்லாம் கொஞ்சம் பெரிய நம்பராக கொடுத்து கூட LCMலாம் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாமே. ஓகேங்களா? விட்டுட்டு வந்துடாதீங்க, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி அந்த யூனிட் டிஜிட் மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட ஆன்சர் அப்படின்றது 7056. அப்படி யாருக்காவது வரலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ என்னை கேளுங்க, நான் சொல்கிறேன். சில இன்னும் ஒன்றும் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த ட்ரிக்கு நான் சொல்லிடுறேன் பாருங்கள். இன்னும் ஒரு ட்ரிக் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கீழே உங்களுக்கு ஒரு ஆன்சர் வருது. இப்போ நீங்கள் இதுக்கு LCM கண்டுபிடிச்சிட்டிங்க. 2 cube 7 cube இப்போ 3 square இன்ட்டு 9 கிடையாது, எல்லாமே ப்ரைம் நம்பர் தானே, ஒரு 23 இந்த மாதிரி ஏதோ ஒன்று ரஃப்பாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு இந்த கொடுத்துருக்க எண் அப்படின்றது இந்த எண்களோட பெருக்கல் பலன். கரெக்டாப்பா? இப்போ LCM அப்படின்றது இந்த எண்களோட பெருக்கல் பலன் தானே. அங்கே LCM நம்ம எழுத போகிறோம் அந்த இடத்துல. அப்போது இதோட பெருக்கல் பலனாக வரும்போது இப்போ நான் இந்த இடத்துல பாருங்களேன், 3 ஸ்கொயர் 9ன்னு சொல்கிறேன். அப்போது இங்கே ஏதோ ஒரு ஆன்சர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 9ஆல் வகுப்படணுமா இல்லையா? கண்டிப்பாக வகுப்படணும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி சம்முக்கெல்லாம் போய்ட்டு கீழே உங்கள் ஆப்ஷனில் என்ன வருதுன்னு பாருங்கள். ஓகேங்களா? ஆப்ஷனில் வரக்கூடிய ஒரு நம்பராக எடுத்து வகுப்படுதா அப்படின்னு செக் பண்ணுங்கள். ஒன்று அந்த மாதிரியும் போடலாம், அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்த மெத்தட்லையும் போடலாம். ஸோ இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு ஹோம் ஒர்க் சம் இன்னொன்று வச்சுருக்கேன். ஒரு டெஸ்ட்டுக்கு ஒரு கொஷின்ஸ் வச்சுருக்கேன். அதில் இந்த மாதிரி மாடலும் நான் போட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இந்த நெக்ஸ்ட்டு, இந்த கொஷின் பாருங்களேன். 2 எண்களின் மீசிமா மற்றும் மீப்போவா 126 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அப்போது 2 நம்பரோட LCM ஆஃப் 2 நம்பர் இஸ் 126 டைம்ஸ் ஆஃப் HCF அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? LCM அப்படிங்கிறவர் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 126 மடங்கு HCFை விட. ஓகேங்களா? இதான் நம்ம ஒரு ஈக்குவேஷன் மாதிரி அதை எழுதிக்கணும். அதுக்கப்புறம் HCF இஸ் 7 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ HCF எனக்கு 7 தெரிஞ்சதுன்னா LCM கண்டுபிடிச்சிடலாமா? ஓகே, அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த 2 நம்பர் இஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏதோ 2 நம்பர் இருக்காமா, அந்த நம்பர் நம்ம எப்படி எடுத்துப்போம்? இப்போது எண்களின் விகிதம் x, y அப்படின்னா அது ஒவ்வொன்றுத்துக்கூடயும் அந்த HCF பெருக்கிட்டு இருக்குன்றது நமக்கு தெரியும். கரெக்டாப்பா? இப்போ பாருங்களேன், HCF எனக்கு 7 அப்படின்னா நம்பர் எப்படி இருக்கும்? 7x 7y அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ பாருங்கள், அந்த எண்களோட டிஃப்ரென்ஸ்னால் ஒரு பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணுறது. நான் வந்து எக்ஸை பெரிய நம்பர்னு எடுத்துக்கிறேன். அப்போது 7x - 7y which is equal to எவ்வளோப்பா? என்ன சொல்கிறாங்க? The difference between 2 number is
ஓகே, இதோட டிஃப்ரென்ஸ் அப்படின்றது 5 டைம்ஸ் ஆஃப் HCF அப்படின்னு சொல்லிட்டாங்க. 5 டைம்ஸ் ஆஃப் HCFனா எவ்வளோப்பா அந்த இடத்துல 7. HCF வந்து 7 தானே சொல்கிறாங்க. அப்போ 5 × 7ன்னு எழுதிக்கிறேன். இல்லை நீங்கள் ஒரு தனியாக கூட எழுதிக்கோங்க, இது ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கூட எழுதிக்கோங்க. 7x - 7y = 5 டைம்ஸ் ஆஃப் HCF. அந்த HCF இருக்கிற இடத்துல 7 போட்டுக்கிட்டேன். நம்மளை என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, இதெல்லாம் அவங்க கொடுத்துருக்க டேட்டா. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். த ப்ராடக்ட் ஆஃப் த 2 நம்பர், அந்த 2 எண்களின் பெருக்கல் பலன் என்ன? அதாவது இந்த எக்ஸு ஒய் நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னா, அந்த எண்களோட விகிதம் தெரிஞ்சுது அப்படின்னா ஆன்சர் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஓகே ஃபைன். அப்போ 2 எண்களின் பெருக்கல் பலன் என்ன? இப்போ இந்த ஈக்குவேஷனை பாருங்கப்பா, இதில் 7 காமனாக வெளில எடுக்கலாமா? அப்போது எக்ஸு - ஒய், இங்கே பக்கம் இருக்கிற 7க்கு இந்த பக்கம் 7க்கு கேன்சல் ஆகிடுமா? = எவ்வளோப்பா? 5ன்னு தான் எடுப்போம். ஓகேங்களா? இப்போ அடுத்து பாருங்களேன், x - ஒய் அப்படின்றது 5ன்னு தெரிஞ்சு போச்சு. இன்னொன்று பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் அதாவது இந்த LCM அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்களா, எவ்வளோப்பா? ஸோ 126 × 7, 7ன்றது HCF. இது யாராக இருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். LCMக்கு ஈக்குவலண்ட்டான ஃபார்மில் நம்ம என்னப்பா எழுதியிருக்கோம்? HCF × அந்த எண்களின் விகிதங்களின் பெருக்கல் பலன். இப்போ எண்களோட விகிதம் நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம்? x, yன்னு எடுத்திருக்கோம். அப்போது எக்ஸையும் ஒய்யும் பெருக்கிறது தானே இந்த இடத்துல. இப்போ பாருங்கள், HCF 7 அப்படின்னா XY அப்படின்றது 126, கரெக்டாக? அப்போ பாருங்கள், x - ஒய் அப்படின்றது 5, XY அப்படின்றது 126. இப்போ நம்ம பார்க்குறோம் அந்த 2 எண்களின் பெருக்கல் பலன் என்ன அப்படின்றது தான் கொஷின். இதுலேருந்து நம்ம எக்ஸு ஒய் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். இன்னும் ஒரு இதுக்கு ஷார்ட்கட் இருக்குன்னு அதுவும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ பாருங்கப்பா, எப்படிலாம் பிரிக்கலாம். இது வந்து ஒரு ரேஷியோ எப்படி பார்க்கணும், இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் வேறு ஒய் வேறையாக இருக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு விகிதம், இதை வந்து எதுவுமே காமனாக இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு கோப்ரைம். இப்போ பாருங்களேன், 1 × 126ன்னு இருக்கலாம். இது ரெண்டுத்துலேயும் எதுவுமே பொதுவாக இல்லையே. அடுத்து நம்ம 2 வச்சு 3 வச்சுலாம் பிரித்தோம் அப்படின்னா பெருசாக 2 பொதுவாக தான் இருக்கும். அடுத்து நீங்கள் 3 வச்சு பிரித்து பாருங்கள், அதுவும் பொதுவாக தான் இருக்கும். ஓகேங்களா? 4 3 12, 2 3 6, ஒரு 3 இருக்குது. அகே 42க்குள்ளே 14 3 42. ஓகேங்களா? வேறு என்ன பிரிக்கலாம்? 13வது வாய்ப்பாடில் வராது. 14 9 126 வரும். இது ரெண்டுத்துலேயும் எதுவும் பொதுவாக கிடையாது. இன்னும் பார்த்தீங்கன்னா இது வந்து 10ஆலாம் பிரிக்க முடியாது. ஸோ 8ஆலையும் பிரிக்க முடியாது. 7ஆலையும் 7வது வாய்ப்பாடில் வருமா? 1 7 7, ரிமைனிங் வருமே 126. எப்படிப்பா பிரிக்கலாம்? 1 7 7, ரிமைனிங் 8 7 56. 18 × 7ன்றது வருது. ஓகேங்களா? பெருக்கணும் அப்படின்னா 18 × 7. அடுத்து இவ்வளோ தான் வருது, வேறு எதுவும் வரல. இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் எடுத்தோம் அப்படின்னா 5 வரணுமாம்மா. ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், 126க்கும் 1க்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 125, 14க்கும் 9க்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 5 வராது. வந்துட்டாரா? 18க்கு 7க்கு டிஃப்ரென்ஸ் எடுத்து பாருங்கள், நமக்கு எவ்வளோ வருவார்? 11 வருவார். அப்போ இதுவும் கிடையாது. அப்போ என்ன தான்ப்பா வர போகிறாரு? 14 9 தான் அந்த எக்ஸு ஒய்யோட ரேஷியோ அப்படின்றது. 14 9. நம்மளை என்ன கொஸ்டின் கேட்டாங்க? 2 எண்களின் பெருக்கல் பலன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? இப்போது ஒவ்வொரு எண்களின் விகிதம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். x, y அப்படின்றது 14 9ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அது ஒவ்வொன்றுத்து கூட HCF பெருக்கிட்டு இருக்குமா? அப்போ 14 × 7, ஸோ y × 7ன்னு கிடைக்கும். இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இவ்வளோ பெருசு போகணுன்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? அப்போ இந்த 2 நம்பரையும் பெருக்கி போட்டிருக்காங்க அப்படின்னா 7 × 7, அதாவது பாருங்களேன், 7 7 49, ஸோ 14 × 9 இப்படி தானே பெருக்கி போட்டிருப்பாங்க. அப்போ நம்ம கொடுத்துருக்கிறது நம்பர் அப்படின்றது, இந்த கீழே கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்லையும் கொடுத்துருக்கிறது அப்படின்றது 7ஆல் எது வகுப்படுதோ அதான் என்னோட ஆன்சர். ஒருவேளை 2 நம்பர் 7ஆல் வகுப்படுதுன்னா அப்போ இந்த மெத்தட் நான் போட்டு தான் ஆகும், வேறு வழி கிடையாது. ஓகேங்களா? ஜஸ்ட்டு செக் பண்ணி பாருங்களேன். 1 4 7 6, 2 7 14, 1 7 7, இங்கே 6 மட்டும் தான் இருக்கும். அப்போ இது 7ஆல் வகுப்படலை. அடுத்து இதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ 8 7 56, ரிமைனிங் எவ்வளோப்பா இருக்கும்? ரிமைனிங் 5 இருக்கும். அகைன் 8 7 56, ரிமைனிங் 1 2 7 14. அப்போது இந்த நம்பர் அப்படின்றது 7ஆல் வகுப்படுது. ஆப்ஷன் பி அப்படின்றது 7ஆல் வகுப்படுது. அடுத்து பாருங்களேன், 7 1 6 4 அப்படின்றது இருக்குது. ஸோ 5 7 70, ரிமைனிங் 1 இருக்குது. 2 7 14, ரிமைனிங் 2 இருக்குது. 24 7வது வாய்ப்பாடில் வராது, அதை விட்டுருங்க. ஓகேங்களா? அடுத்து ஆப்ஷன் டி செக் பண்ணி பாருங்கள். 9 7 63, ரிமைனிங் 1. ஸோ 2 7 14, ரிமைனிங் 3 31 இருக்கும். அப்போ 31 அப்படின்றது 7ஆல் வகுப்படாது. அப்போது ஆப்ஷன் பி மட்டும்தான் சரியான ஆன்சர். ஒன்று இந்த மாதிரி ஆப்ஷன்லேருந்து போக, இல்லைனா இந்த மெத்தட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த நெக்ஸ்ட்டு இப்போ இந்த கொஷின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான கொஷின் இதெல்லாம். ஓகேங்களா? அதாவது எப்படின்னா உங்கள் 42 ஷிஃப்ட்டிலே இருக்கிறதுலே கஷ்டமான கொஷின் தான். இப்போ நம்ம லாஸ்ட் 2 3 கொஷின் பார்த்தோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே கஷ்டமான கொஷினு. நான் எல்லா லெவலும் உங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக அதை கொடுத்துருக்கேன். அதுக்காக இவ்வளோ கஷ்டமாக வரும்னு சொல்லிட்டு பயந்துடாதீங்க.
உங்களால் எவ்வளோ தூரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்க முடியுதோ அவ்வளோ தூரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு சந்தேகம் வருது அப்படின்னா ஜஸ்ட் அந்த கொஷினை ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்க. ஸோ நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன் இந்த டவுட் என்ன அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 கொஷின் கொடுத்துருப்பேன்ப்பா. ஓகேங்களா? அந்த 10 கொஷினுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்கள் ப்ரீவியஸ் இயரில் கேட்டது தான். இது வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து படிச்சிருங்க. இந்த கொஷினை ஃபுல்லாக எல்லாத்தையுமே ஒரு வாட்டி 2 வாட்டி போட்டு பார்த்து இந்த டாப்பிக்கை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சிருங்க. முடிச்சதுக்கப்புறம் இந்த 10 கொஷின், இந்த கடைசியாக கொடுத்துருக்க 10 கொஷினை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதில் எந்த கொஷினுக்கு இதுக்கு நான் சொல்யூஷனும் நம்ம குரூப்பில் போட்டு சென்ட் பண்ணுறேன். அதில் எதுக்கு உங்களுக்கு ஆன்சர் வரலையோ அதை நீங்கள் என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு சொல்யூஷன் வந்து போட்டு அனுப்புகிறேன்ப்பா. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான்ப்பா என் கிளாஸ். இந்த கிளாஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம். அதே மாதிரி நான் நடத்துகிற மெட்டீரியலை உங்களுக்கு நம்ம தமிழ்வேல் அகாடமி மெட்டீரியல் குரூப்பில் நான் அனுப்பிச்சிருவேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கணும் அடுத்தடுத்த கிளாஸ்லாம் பண்ணுறதுக்கு. தேங்க்யூப்பா.